அனைவருக்கும் வணக்கம். சென்னை ஐஏஎஸ் அகாடமியினுடைய மாற்றம் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுக்கு தங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய பகுதியில் நம்ம பார்க்க இருப்பது டெஸ்ட் நம்பர் 3 தேர்வு எண் 3 பகுதியில் தமிழ் முக்கிய வினாக்களை நாம் காண இருக்கின்றோம். இதில் முதலாவது வினா, இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு சொல்லோ ஒரு தொடரோ இரு பொருள்படுமாறு வந்தா அதுக்கு பேர் இரட்டுற மொழிதல்னு சொல்லுவோம். அதுக்கு மற்றொரு பேர் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஒரு சொல்ல கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா நம்ம இரட்டுற மொழிதல்னு சொல்லலாம், சிலேடை அப்படின்னு சொல்லலாம். இதுவே ஒரு பாடலை கொடுத்துட்டு இல்லை ஒரு தொடரை கொடுத்துட்டு இதில் எந்த அணின்னு கேட்டால் அதுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சிலேடை அணி அல்லது இரட்டுற மொழிதல் அணின்னு சொல்லுவோம். சிலேடை அல்லது இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லுவோம். ஆக இரட்டுற மொழிதல் என்ற அணியினுடைய வேறு பெயர் சிலேடை. இது மிக முக்கியமான ஒரு வினா. சரிங்களா? ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள்படுமாறு வருதல் சிலேடை. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. அடுத்தது, ஒருமை பன்மை வேறுபாடுகளுடைய சொற்றொடர்களில் தவறானதை தேர்வு. தவறானது எது, மீது எதெல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். மாணவன் தனது கையால் பரிசை பெற்றுக்கொண்டான். மாணவன், இங்க பாருங்க, ஒருமை, மாணவன் ஒருத்தவன். சரிங்களா? அடுத்தது, மாடுகள். இந்த கல் வந்துச்சுனாலே, கல் விகுதி வந்தாலே அது என்னன்னு சொல்லுவோம்னா பன்மைன்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ மாடுகள் பன்மையில் இருக்கு. அப்போ இது வந்து பலவின் பால்ல வரும். சரிங்களா? அப்போ ஆட்டின, தலையை ஆட்டின, அப்போ ந என்ற விகுதி வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக அது பன்மை விகுதி தான். இதுவும் சரி. அடுத்தது சி பாருங்க, தலைவர் தனது கையால் பரிசு வழங்கினார்னு இருக்கு. இதுல ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். தலைவர் என்பது இங்க கல் விகுதி போடணும், தலைவர்கள் அப்படின்னு வரணும். ஆனா நம்ம இந்த காலத்துல நம்ம என்ன பண்றோம்னா தலைவர் அப்படின்னு போடுறோம். தலைவர் என்பது பன்மைக்குரியது. இங்க வந்து வழங்கினார் என்ற ஒருமையிலும் சொல்லியிருக்கிறதுனால இது தவறானதாக இருக்கின்றது. அடுத்தது பாருங்க, நாய் தனது வாளை ஆட்டியது. நாய் தனது வாளை ஆட்டியதுன்னு கொடுத்துருக்காங்க. நாய் ஒன்றன் பால் ஆட்டியது. சரிங்களா? தூ என்பது ஒன்றன் பாலுக்குரிய விகுதி. அப்போ இதுவும் சரியா இருக்கு. அப்போ ஏ பி டி மூணும் சரி. எது மட்டும் தவறுனா டி மட்டும் தவறு. ஆகவே சி என்பது இந்த வினாவிற்கான சரியான விடை. சரிங்களா? அடுத்தது பாருங்க, அப்ஜெக்டிவ், கலை சொல்லுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ஜெக்டிவ், கலை சொல் அறிவோம், அந்த பகுதியிலிருந்து கேட்டிருக்காங்க. அப்ஜெக்டிவ் என்ற சொல்லிற்கான சரியான தமிழ் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொன்னா குறிக்கோள். இந்த ஆப்ஜெக்ட், அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இங்க வந்து அப்ஜெக்டிவ் அப்படின்றத நம்ம சொல்றோம். குறிக்கோள் என்பது அதற்கான சரியான பொருள். அப்ஜெக்டிவ் என்பதற்கு குறிக்கோள். சரிங்களா? இப்போ எதுக்கு பாருங்க, தத்துவம் நம்ம ஏற்கனவே தெரியும், பிலாசபி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் அப்படின்றது வந்து இங்கே அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க. இலக்குன்றதை வந்து என்னன்னு சொல்லலாம், எய்ம்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ இது போன்ற வினாக்கள் கேட்டால் நீங்கள் சரியாக கலைச்சொல்லை பொருத்தி தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்தது, அன்பின் சிதறல் என்ற நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. அன்பின் சிதறல். இப்போ பாருங்க, யார் யார் கொடுத்துருக்காங்க பாருங்க. ராஜம் கிருஷ்ணன், மீரா, ராஜலட்சுமி, வெண்ணிலா. சரிங்களா? இப்ப இந்த அன்பின் சிதறல் என்ற நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு சொன்னீங்கன்னா ராஜலட்சுமி. சரிங்களா? இதுதான் சரியான விடை. இவங்க தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துல தமிழன்னை அப்படின்ற ஒரு விருதை பெற்றவங்க. ரெண்டாவது, இவங்க அன்பின் சிதறல் என்ற நூல் மட்டுமல்லாம நட்சத்திரங்களின் நிலாக்கால நட்சத்திரங்கள், உயிரமுதாய் போன்ற நூல்களை எழுதியிருக்காங்க. சரிங்களா? அன்பின் சிதறல் மட்டுமில்லாம நிலாக்கால நட்சத்திரங்கள், அதுக்கப்புறம் உயிரமுதாய் போன்ற நூல்களை இவங்க எழுதியிருக்காங்க. ராஜலட்சுமி. இவங்களோட இன்னொரு பேர் கோமகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மீராவும் இல்லை, ராஜம் கிருஷ்ணன் இல்லை, வெண்ணிலா அவர்களும் இல்லை. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டி ராஜலட்சுமி என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க, ஐந்தாவது வினா, அம்பேத்கர் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. கூற்றுகள் கொடுத்துருக்காங்க, நம்ம படிச்சு பார்க்க வேண்டும். அச்சில் வெளிவந்த இவரின் முதல் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க.
இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும். இது சரிங்க. அம்பேத்கருடைய நூல்களில் முதல்ல அச்சில் வெளிவந்த நூல் வந்து எதுன்னு சொன்னீங்கன்னா இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும். 1923ஆம் ஆண்டு ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டம் பெற்றார். இதுவும் கரெக்டு, சரிதான். 1924 ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை தோற்றுவித்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடினார். இதுவும் சரிதான். தேர்தலில் போட்டியிட இவர் தொடங்கிய கட்சி இந்திய சுயராஜ்ய கட்சின்னு கொடுத்துருக்காங்க. கிடையாதுங்க, சுதந்திர தொழிலாளர் கட்சி. சுதந்திர தொழிலாளர் கட்சி, இந்த கட்சி தான் அவர் தொடங்கினார். தேர்தலில் வெற்றியும் பெற்றார். அதை வெற்றியும் பெற்றார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 மட்டும் தவறாக இருக்கு. இப்போ 4 மட்டும் தவறு, ஆப்ஷன் ஏ. சரிங்களா, 4 மட்டும் தவறு. சரிங்களா, இந்த தெரிவுகளை படிக்கும்போது நம்ம கொஞ்சம் சரியாக பார்க்கணும். இதில் சரின்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை இது மட்டும் தவறுன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த தெரிவுகளை சரியாக பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அதுக்கான விடையை வந்து நம்ம கரெக்டாக பண்ண முடியும். நம்ம பண்ணுற அவசரங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்வுகளில் தவறான தெரிவை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அப்போது இங்கே பாருங்கள், 4 மட்டும் தவறு, மீதி 3மே சரின்னு அர்த்தம். சரிங்களா, அடுத்தது மு மேத்தா அவர்களின் நூல்களில் தவறானதை தேர்க. அதாவது மு மேத்தா மிகச்சிறந்த ஒரு கவிஞர். இவர் எழுதிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா மகுட நிலா எழுதியிருக்காரு, ஊர்வலம் அவர் தான் எழுதினாரு, சோழ நிலா இதுவும் அவர் தான் எழுதினாரு. இன்னும் உங்களுக்கு தெரியும் கண்ணீர் பூக்கள், இவருடைய ஆகாயத்திற்கு அடுத்த வீடு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரு நூல். அப்போ இந்த நூல்லாம் மேத்தா எழுதியிருக்காரு. அவர் எழுதாத நூல்னு கேட்குறாங்க. அதாவது எழுதாத நூல்னா இங்கே தவறானது, அவர் எழுதுனதுல இல்லாது. ஆற்றங்கரையினிலே இதை எழுதினவர் வந்தீங்கன்னா ராபி சேது. சரிங்களா, அப்போ ஆப்ஷன் பி என்பது இந்த வினாவிற்கான சரியான விடை. அடுத்த வினாவை பாருங்க. கவிஞர் மு மேத்தா அவர்களின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் இப்போதான் நம்ம பார்த்தோம், ஆகாயத்திற்கு அடுத்த வீடு. இந்த நூல் தான் அவருடைய சாகித்ய அகாதமி விருதை பெற்று தந்த ஒரு நூல். இப்போ இந்த மின்சார பூ பார்த்தீங்கன்னா மேலாண்மை பொன்னுசாமி, மேலாண்மை பொன்னுசாமி இவர் எழுதின ஒரு நூல். ஆலாபனை அப்துல் ரஹ்மான். அடுத்தது சில நேரங்களில் சில மனிதர்கள் த கிரேட் ஜெயகாந்தன் எழுதினது, ஞானபீட விருது பெற்ற ஒரு எழுத்தாளர் ஜெயகாந்தன் எழுதியது. அப்போ மு மேத்தா எழுதி சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் ஆகாயத்திற்கு அடுத்த வீடு. சரிங்களா, அடுத்தது பாருங்க, பொறுத்துக. நம்ம தெரிந்ததை முதல்ல பொறுத்திடலாம். திருப்பாவை ஆண்டாள். சரிங்களா, திருப்பாவை நாச்சியார் திருமொழி இதை எழுதினவங்க ஆண்டாள். அப்போ ஏவுக்கு 4 எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு, இங்கே இருக்கு. அடுத்தது பாருங்க திருவெம்பாவை. இந்த நூலிற்கு அப்படியே எதிராக நம்ம கருத்துக்களால் கிடையாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க திருமாலுக்கு பாடுறாங்க, அங்க சிவனுக்கு பாடுறாரு. யார் எழுதுனா மாணிக்க வாசகர். அவர் வந்து பாத்தீங்கன்னா திருவெம்பாவையை ஏற்றிருப்பாரு. அப்போ பிக்கு 3. திருத்தொண்டர் திருவந்தாதி இதை எழுதினார் யாருன்னு சொன்னீங்கன்னா 63 நாயன்மார்களுடைய வரலாறை சொல்லக்கூடிய நம்பியாண்டார் நம்பி. அப்போ இங்கதான் ஒண்ணு வருது, அப்போ இது வரல. சரிங்களா, அடுத்தது பாருங்க திருத்தொண்டர் புராணம். திருத்தொண்டர் புராணம் என்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெரிய புராணம், அதனால டிக்கு 2. அப்போ தெரிவு ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடியது கரெக்டா இருக்கு, அதனால ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. திருப்பாவை ஆண்டாள், திருவெம்பாவை மாணிக்க வாசகர், திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பி, திருத்தொண்டர் புராணம் சேக்கிழார். சரிங்களா, அடுத்த வினாவை பாருங்க. குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவ குன்றி அணைய செய்யும். இக்குறளின் பொருள் என்ன? எல்லாமே குன்று குன்றுன்னு வருது, அதாவது குறுகிய இல்லை குறைந்த அப்படின்ற பொருள் வரும். இதுல நம்ம எதுவுமே பண்ண தேவை, நம்ம படிச்சு பாருங்களேன். மலையளவு பெருமை உடையவராக இருந்தாலும் குன்றின் மணி அளவு தவறு செய்தால் அவரது பெருமை அழிந்துவிடும். இதை தாங்க இதில் சொல்ல வராங்க. ஆப்ஷன் ஏ தான் சரி. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு சிறிய அளவு, ஒரு பாலையில் ஒரு துளி விஷம் கலந்துடுச்சுன்னா கெட்டு போகிற மாதிரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ பெருமை உடையவராக இருந்தாலும் ஒரு சிறு தவறு செய்து விட்டால் அது குன்றின் மணி அளவு கூட சிறுமை செய்து விட்டால்
பெருமையை அழித்து விடும் அப்படின்றத சொல்றாங்க. தன் கைப்பொருள் ஒன்று தன்னிடம், இந்த கைப்பொருள் என்ற வார்த்தை அதில் வரல, அது கிடையாது. காலம் கடந்து செய்வதற்குரிய, அப்போ காலம் அறிதல் இதுலையும் கிடையாது. பண்புடைய சான்றோர்கள் வழி நடந்தால், இதுவும் அந்த குறளில் சொல்லப்படலை. அப்போ ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்தது யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுளின் உறுப்புகள் என்னென்னு கேட்குறாங்க. யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுளுக்குரிய உறுப்புகள் 6. சரிங்களா? செய்யுளின் உறுப்புகள் 6: எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இந்த 6 தான் யாப்பு செய்யுளினுடைய உறுப்புகள். சரிங்களா? அப்போ தெரிவு டி என்பது இங்க சரியான விடை. அடுத்தது பாருங்க, சிறுகதை மன்னன். நீங்க இதை கொஞ்சம் வினாவை சரியா படிக்கணும். சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுவர் யார்? இதுல ஒரு குழப்பம் இருக்கு. ஜெயகாந்தனும் சிறுகதைகளின் மன்னன் சொல்லுவாங்க, புலமை பித்தனையும், அதாவது புதுமை பித்தனையும் சொல்லுவாங்க. இப்போ என்ன இங்க பார்த்தீங்கன்னா, சிறுகதை மன்னன் நீங்க கொடுக்கப்பட்ட தெரிவுகளை பாருங்க. 2 பேருமே கொடுத்துட்டாங்கன்னா 2மே சரியாக இருக்கும். இப்போ இதில் ஒருத்தர் மட்டும் தான் கொடுப்பாங்க, அப்படி குழப்பங்கள் விளைவிக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா பாருங்க, புதுமை பித்தன் என்பது சரியா தெரியும். ஸோ விருத்தாச்சலம், இவருடைய இயற்பெயர் விருத்தாச்சலம். சரிங்களா? அப்போ புதுமை பித்தன், சிறுகதைகளின் மன்னன் என்று அழைக்கப்படுபவர் புதுமை பித்தன். பிச்சமூர்த்தி புது கவிதைகளின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால சிறுகதை மன்னன் புதுமை பித்தன். அடுத்தது பாருங்க, அயோத்திதாசர் பற்றிய கூற்றுகளில் தவறானது எதிர்மறை வினா படிச்சு பார்க்கணும். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை. இதுல பாருங்க, சமூக சீர்திருத்தத்தின் தந்தை இங்க பெரியாருக்கும் அயோத்திதாசருக்கும் உங்களுக்கு சில குழப்பம் வரும். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். யார் என்றால் அயோத்திதாசர் என்கின்ற காத்தவராயன். இவரது இயற்பெயர் காத்தவராயன். பாருங்க, காத்தவராயன் அவருடைய ஆசிரியர் பெயர் தான் இவர் வச்சுட்டாரு. 1907 ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை சென்னையில் தொடங்கினார். சரிதான். பிறகு அந்த இதழை தமிழன் என்று பெயர் மாட்டிட்டாரு. இதோட விலை பார்த்தீங்கன்னா காலனா, அப்போதைய மதிப்பு. அதே மாதிரி 1882 திராவிட மகாஜன சங்கம் அமைப்பை தொடங்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க 1882 தொடங்கல, அவரு 1892 தொடங்கினார் திராவிட மகாஜன சங்கத்தை. அப்போ இங்க கொடுக்கப்பட்டதுல தவறானது ஆப்ஷன் டி. அடுத்த வினா பாருங்க, 4 வகை பாக்கள், வயலின் வரப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. செய்யுளுடைய வரப்புகளாக இருக்கக்கூடியது. செய்யுள் இயற்றக்கூடிய பா வகைகள் 4 கொடுத்துருக்காங்க. வஞ்சிப்பா. சரிங்களா? வஞ்சிப்பா, வஞ்சிப்பா அப்படின்னு சொன்னா துங்கலோசை, அதாவது மென்மையாக, அதாவது தாழ்ந்தே வருவது. களிப்பா, துள்ளலோசை. களி ஞாபகம் வச்சுங்க, களி எல்லாருக்கும் பிடிக்கும். களின்னா துள்ளின்னு ஓடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. களிப்பா அப்படின்னா துள்ளல். ஆசிரியப்பா, ஆசிரியர் வச்சுங்க, படிக்கலன்னா சத்தம் போடுவார், வேகமாக சத்தம் போடுவார். அப்போ ஆசிரியப்பானா அகவலோசை. சரிங்களா? இல்லை இந்த முதல் எழுத்து ஞாபகம் வச்சுங்க, ஆசிரியப்பா அகவலோசை. வெண்பா, இருவர் பேசுவது போல வரும், அதுதான் செப்பலோசை. நல்லா ஞாபகம் வச்சுங்களேன், வெண்பா என்பது இருவர் பேசுவது, செப்பல் செப்புவது, அதுதான் செப்பலோசை. 1. அடுத்தது ஆசிரியப்பா அகவலோசை, அகன்ற ஓசை, சொற்பொழிவாற்றுவது போல வரும். அடுத்தது களிப்பா துள்ளலோசை, கன்றுக்குட்டி துள்ளி வருவது போல, திடீர்னு துள்ளும் திடீர்னு பொறுமையா போகும், அந்த மாதிரி. அதுக்கடுத்து வஞ்சிப்பா எப்போதுமே தாழ்ந்தே வரும், அதுதான் வஞ்சிப்பா. இப்போ பாருங்க, வஞ்சிப்பாவுக்கு என்ன போட்டிருக்கோம்? 3 தூங்கலோசை. அடுத்தது களிப்பாவுக்கு துள்ளலோசை 4. அதுக்கப்புறம் ஆசிரியப்பாவுக்கு அகவலோசை 2, வெண்பாவிற்கு செப்பலோசை 1. அப்போ தெரிவு சி என்பது இங்க சரியான விடை. சரிங்களா? அடுத்தது பாருங்க, நடமாட கோயில் நம்பருக்கு 1 ஈயில் இப்பாடல் வரியின் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். இங்க நம்பருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா திருமந்திரம் என்ற நூலில் கொடுக்கப்பட்டது. திருமூலர் எழுதியது. சைவ திருமுறைகளில் 10வதாக வைத்து போற்றப்படுகிறது. இந்த திருமந்திரம் என்ற நூலுக்கு தமிழ் 3000 என்ற மற்றொரு பெயரும் இருக்கிறது. ஏனெனில் 3000 பாடல்களை கொண்டது. அடுத்தது பாருங்களேன், இந்த பாடல் வரியில நம்பருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு தொண்டை, அதாவது ஒரு நம்ம என்ன பொருளை நம்ம கொடையா கொடுக்குறோமோ
அதை வந்து அவரையே நினைத்து கொண்டிருக்கின்ற அடியவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த இறைவனுக்கு நேரடியாக சென்றடையும் என்று சொல்லுகிறார். அப்போ நம்பர்க்கு என்ற சொல்லினுடைய பொருள் அடியார், இதுல வேற எதுவுமே கிடையாது. சரிங்களா? அடுத்தது பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கூற்றுகள், முதல் கூற்று பாருங்க, 63 நாயன்மார்களில் ஒருவர், 17 சித்தர்களில் ஒருவர் திருமுறள். சரிங்க, அதாவது 64 நாயன்மார்களில் ஒருவர் சிவபக்தர், அடுத்தது 18 சித்தர்களில் ஒருவர் யாருன்னு சொன்னீங்கன்னா திருமூலர். கரெக்டு தான். இவர் இயற்றிய திருமந்திரத்தை தமிழ் 3000 சொல்லுவாங்க. இப்பதான் பார்த்தோம். சரி, 12 திருமுறைகளில் 10ஆம் திருமுறையாக திருமந்திரம் வைக்கப்பட்டுள்ளது. இதுவும் சரிதான். அடுத்தது தம்பிரான் தோழர் என்ற திருமூலரை அழைப்பார். கிடையாது. தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்படுவதற்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சுந்தரர். சரிங்களா? ஆளுடைய நம்பி, நம்பி ஆரூரர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. யாரா? சுந்தரர். அப்போ இங்க 4 மட்டும் தவறா இருக்கு. அப்போ மீதி 3மே சரி. அப்போ தெரிவை சரியா பாருங்க. 1, 2, 3 மட்டும் சரி, 4 தவறு. ஏன்னா தம்பிரான் தோழர் என்பது திருமூலரை அழைக்க மாட்டாங்க, சுந்தரரை அழைப்பாங்க. சரிங்களா? அடுத்தது அடுத்த வினா பாருங்க. பின்வருவனவற்றுள் வல்லினம் மிகா இடங்களில் சரியானதை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வல்லினம் மிகா இடங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, எழுது பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த எழுது பொருள்ல இதை வந்து நம்ம எழுவாயா வச்சுக்கலாம். அப்போ எழுவாயில் வல்லினம் மிகாது. அப்போ ஏதான் சரி. இங்க வந்து பாருங்க, எழுதா பாடல் வரும். ஏன்னா இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இங்க படித்து பார்த்தார், வினையெச்சம். படித்து பார்த்தார், வினையெச்சம், வினைச்சொல் வந்திருக்குது. அப்ப இங்கேயும் வல்லினம் மிகும். மலர் பாதம், இங்க வந்து பாத்தீங்கன்னா மலர் போன்ற பாதம், மலர் பாதம். அப்போ ஓமை தொகையில வருது. ஓமை தொகையில வல்லினம் மிகும். ஆகவே வல்லினம் மிகாத இடம் இங்க எழுவாய். அப்போ ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. அடுத்த வினா பாருங்க. பொன்மனச்செம்மலுக்கு எப்போது இந்திய மாமணி வழங்கப்பட்டது? அதாவது இந்திய மாமணி விருது. சரிங்களா? இப்போ இந்திய மாமணி விருது அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா பாரத் ரத்னா, இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்திய மாமணி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த விருது பொன்மனச்செம்மல்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பொன்மனச்செம்மல், இதயக்கனி, அடுத்தது புரட்சி தலைவர், மக்கள் திலகம் அப்படின்னு சொல்லப்படுவர் எம்ஜிஆர். அந்த எம்ஜிஆர் எப்பொழுது பாரத ரத்னா விருது அவருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறேன். எம்ஜிஆருக்கு 1988 வழங்கப்பட்டது. அப்போ தெரிவு சி என்பது இங்க சரியான விடை, 1988. அடுத்த வினாவை பாருங்க. பின்வருவனவற்றுள் ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்க. ஒருமை பன்மை இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை செய்தது அவன் அன்றுன்னு இருக்கு. இங்க என்ன வரணும்னா அல்லன், அவன் அல்லன். அப்போ இங்க தவறான தொடர். மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் இங்க ஒருமையில வருது. அப்போ ஒருமையில வந்துச்சுன்னா, அதாவது ஒரு அக்ரிணை ஒருமையில வர்றதுனால இது மலர் அன்று. இதே பன்மையில வந்துருச்சுன்னா அல்லன்னு வந்திருக்கும். அடுத்தது பாருங்க, பானை உடைத்தது, உடைத்தது கண்ணன் அல்லன்னு இருக்கு. பானையை உடைத்தது அவன் அல்ல. சரிங்களா? அவன் அல்லன்னு சொல்லக்கூடாதுங்க, அவன் அல்லன். இந்த நிலத்திற்கு உரிமையாளர் நாம் அல்லோம்னு வந்துருக்கு. சரிங்களா? இது கரெக்ட். ஏன்னு கேட்டா இந்த நிலத்திற்கு உரிய நாம் இங்க வந்து தன்மையில வருது, தன்மையில பன்மை. அப்போ இங்க அல்லோம்னு வருது. கரெக்டுங்க. இந்த நிலத்திற்கு உரிமையாளர் நாம் அல்லோம், நாம இல்லை அப்படின்றது. அப்போ ஆப்ஷன் டி என்பது இங்க சரியான விடை. பிழையற்ற தொடர் இதுதான். மீதி எல்லாத்துக்குமே மாத்தி கொடுத்துருவோம். சரிங்களா? அடுத்தது பாருங்க. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. பாருங்க, செயங்கொண்டார் முதலாம் குலோத்துங்க மன்னனின் அவைக்கள புலவர். சரிங்க. பரணைக்கோர் செயங்கொண்டார் என்று அவரை புகழ்ந்தவர் பலப்பட்டடை சொக்கநாத புலவர். இதுவும் சரிதான். அடுத்தது பாருங்க, தென் தமிழ் தெய்வ பரணி என்று அந்த கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் ஒட்டக்கூத்தர். இதுவும் சரிதான். தமிழில் தோன்றிய முதல் பரணி கலிங்கத்து பரணி. சரிங்களா? இதுவும் சரிதான். சரிங்களா? அப்போ இங்க பாருங்க, அனைத்தும் சரி. அதான் தெளிவா நம்ம தெரிவுகளை பார்க்கணும். 1, 2, 3 மற்றும் 4 சரி. இதுக்கு பதிலாக அனைத்தும் சரின்னு கூட கொடுப்பாங்க.
சரிங்களா? அதனால கரெக்டாக பார்த்துருங்க. ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்தது பாருங்க, கற்றோர்க்கு கல்வி நலனே களநல்லால் மற்றோர் அணிகலன் வேண்டாவாம். இவ்வரிகளை இயற்றியவர் யார்? குமரகுருபரர். நீதிநெறி விளக்கம். நீதிநெறி விளக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு சிற்றிலக்கிய நூல்னு சொல்லலாம். குமரகுருபரர் இவர் வந்து பொதாண்டு 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். சரிங்களா? இவங்க யாருமே கிடையாது. சரிங்களா? இவர் தான் வந்து சகலகலாவல்லி மாலை, மதுரை கலம்பகம், அதுக்கப்புறம் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் போன்ற நூல்களை எழுதியிருக்கிறவர். அந்த நூல் வரிசைகளில் நீதிநெறி விளக்கமும் ஒன்று. அதை எழுதியவர் தான் குமரகுருபரர். சரிங்களா? இந்த பாடலடிகள் ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்க, பின்வரும் மரபு தொடர்களில் தவறான இணை, தவறான பொருத்தம் எதுன்னு கேட்குறாங்க. கம்பி நீட்டுதல், பேசிக்கிட்டே இருந்தால் கம்பி நீட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். அதை சொல்லாம விரைவாக எஸ்கேப் ஆயிடுதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் கம்பி நீட்டுதல்னா விரைந்து வெளியேறுதல். சரி சொல்லிட்டு அதை சொல்லாம வேகமாக போயிடறான். முதலை கண்ணீர் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது. இது தவறா தெரியுது. சரிங்களா? இது தவறு. ஏனென்றால் முதலை கண்ணீர் என்பதற்கு பொய்யழுகை. இப்ப இங்க இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராதுன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த காணல் நீர்னு சொல்லுவோம். இந்த வெயில் காலத்துல சாலைகளில் இருந்து அப்படியே நீர் போவது போல இருக்கும், ஆனா போய் பார்த்தா இருக்காது. அந்த மாதிரி காணல் நீர். கண்ணை மூடிக்கொண்டுனா ஆராய்ந்து பாராமல் எதையும் நம்பிடுறது. கல்லில் நார் உரித்தல், அதாவது கல்லில் நார் உரித்தல் இயலாத செயல். கல்லில் போய் நார் உரிக்க முடியுமா? முடியாது. அப்போ இயலாத செயல். அப்போ இங்கே தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது முதலை கண்ணீர் என்பது இங்கே சரியான தவறான பொருத்தம். அப்போது இந்த வினாவிற்கான சரியான விடை ஆப்ஷன் பி. அடுத்தது இது வந்து மிக முக்கியமான ஒரு பகுதி. என்ன பாருங்களேன், சிலை அழகு. இதில் மெய் முதல் உயிரீற்று மெய்யீற்றுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்களேன், ஒரு சொல்லுல இது நிலைமொழி, இது வருமொழி. சரிங்களா? வருமொழியில வந்தா முதல் எழுத்து புணரும். வருமொழினா முதல் எழுத்து, ஞாபகம் வச்சுங்க. நிலைமொழியில புணர்ச்சியில ஈடுபடுவது இறுதி எழுத்துங்க. லை வந்திருக்கு, இல்லு கூட்டல் ஐ. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஈற்று. அப்போ நிலைமொழியின் ஈற்றும் வருமொழியின் முதலும் சேர்வதுதான் புணர்ச்சி. சரிங்களா? அப்போ அது அந்த முறைப்படி இங்க பாருங்க, சிலை அழகு இங்க ஐ வருது, உயிரெழுத்து. இங்க வருகின்ற எழுத்தும் உயிரெழுத்து. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா உயிர் முதல், சரி உயிர் ஈற்று புணர்ச்சின்னு வச்சுக்கலாம். உயிர் ஈற்று புணர்ச்சி. சரிங்களா? 4. ஏன்னா இங்க பாருங்க ஐயில முடியுது சிலை. மண் அழகு, மண் கூட்டல் அழகு, இங்க கூட்டல் போடுங்க. இங்க பாருங்க இறுதி எழுத்து எதுல முடியுது? இன்னுல முடியுது. அப்போ மெய். அப்போ மெய் ஈற்று இறுதி. அப்போ மெய்யீற்று புணர்ச்சி. பிக்கு வந்து 3. ரைட். பொன் கூட்டல் உண்டு, பொன் கூட்டல் உண்டு. அப்போ உயிரெழுத்து முன்னாடி வருது. அப்போ உயிர் முதல் 2, சிக்கு 2. பொற்சிலை, இங்க பொன் கூட்டல் சிலைன்னு வரணும். இப்ப இந்த சிலையை பிரிங்க, இச்சு கூட்டல் இ. அப்போ முதல்ல வர்றது மெய். அப்போ மெய் முதல். சரிங்களா? அப்ப டிக்கு 1. இதெல்லாம் எங்க சரியா பொருந்திருக்குன்னு சொன்னா ஆப்ஷன் ஏவில் பொருந்திருக்கு. இந்த சொற்களை பிரித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அதற்கான விடை சரியாக தெரிந்துவிடும். அடுத்தது பாருங்க, பின்வருவனவற்றுள் தவறான இணையை தேர்ந்தெடுக்க. தவறான இணை சேரர்களின் கொடி விற்கொடி. சரி. பாண்டர்களுடைய பூ வேப்பம்பூ, இதுவும் சரிதான். ஏழைகளின் ஊட்டி, இது உரைநடையில இருந்து கேட்டிருக்காங்க, ஏற்காடு, இதுவும் சரிதான். இப்போ பாருங்க, சோழர்களின் தலைநகரம் வஞ்சி கிடையாது, இது சேரர்கள் இதில் வரும். சோழர்களுடைய தலைநகரம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே திருச்சி இருந்திருக்கலாம், தஞ்சாவூர் இருந்திருக்கலாம், புகார் நகரம் பூம்புகார், சரிங்களா, பழையாறை, இந்த மாதிரி பகுதிகள் தலைநகராக இருந்திருக்குது. அதாவது முற்கால சோழர்கள், பிற்கால சோழர்கள் அப்படின்னு வரும்போது. ஆக இங்கே கொடுக்கப்பட்டதில் இது தவறான ஒரு இணை. ஆகவே இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. சரிங்களா? அடுத்தது பாருங்க, தமிழ்நாட்டின் ஹாலந்து.
தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படுவது திண்டுக்கல். சரிங்களா? தமிழ்நாட்டின் ஹாலந்து வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல். மலர் உற்பத்தியில் முதலிடம் வைக்கக்கூடிய ஒரு மாவட்டம். இந்த திண்டுக்கல் தான் தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படுகிறது. இங்கே திருப்பூர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா இருக்கும். பார்த்தீங்கன்னா இது இந்தியாவில் முதல்ல துவங்கப்பட்ட ஒரு தொழில் பூங்கான்னு சொல்கிறோம். அதாவது ரெடிமேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயத்த ஆடை பூங்கா, ஆயத்த ஆடை ரெடிமேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய. மதுரை உங்களுக்கு தெரியும், கூடல் நகரம், தூங்கா நகரம், மதுரை, மருதை. சரிங்களா? அந்த மாதிரி சொல்லுவோம். திருநெல்வேலி நம்மளுக்கு தெரியும், புகழ்பெற்ற ஒரு பகுதி, பாண்டியர்களுடைய இரண்டாவது தலைநகரமாக விளங்கிய ஒரு பகுதி, நல்ல தொழில்துறையில் வளமிக்க ஒரு பகுதி. ஆக இந்த வினாவிற்கு தமிழ்நாட்டின் ஹாலந்து என்பதற்கு திண்டுக்கல் என்பது சரியான விடை. பூட்டிற்கும் ஃபேமஸ் ஆனது திண்டுக்கல், பூட்டிலையும் ஃபேமஸு, மலர் உற்பத்தியில் முதலிடம் வைப்பது. அடுத்தது பின்வருவனவற்றில் தவறான இணை. இங்கேயும் எதிர்மறை வினாதான். தவறான இணை சென்றனர் வீரர். வீரர்கள் வந்து சென்றார்கள். இது சரியா இருக்கலாம். வரைந்த ஓவியம், இங்க பாருங்க தாவல முடியுது, இத்து கூட்டல் அ. சரிங்களா? இது பெயர் சொல், இது பெயரு. இது வந்து வரைந்தன்றது ஒரு எச்சம். எச்சம்னா ஒரு முடியாத வினைக்கு பேர் தான் எச்சம்னு சொல்லுவோம். அப்ப இங்க வினை முடியல, வரைந்த என்பது வினை சொல்லுதான். வரைந்தது, வரைந்தான் அப்படின்றது. இங்க வரைந்தான்னு வர்றதுனால முடியலது, அப்போ எச்சம். அதுக்கு பக்கத்துல என்ன வருது பாருங்க, பெயர். அப்போ பெயர் பின்னாடி வருது, அதாவது இந்த சொல்லுக்கு முன்னால் பெயர் வருது. அப்போ பெயர் எச்சம், பெயர் எச்சம். இது கரெக்ட் தான். இதை இன்னொரு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா, இந்த பிரிச்சு பாருங்க, ஆவல முடிஞ்சதுன்னா அது கண்டிப்பா பெயர் எச்சமா தான் இருக்கும். அடுத்தது கவிதை எழுதினார். இது பார்க்கலாம். தேடி பார்த்தான், இது வினையச்சு தொடர். கரெக்டுங்க. ஏன்னா பார்த்தான் என்பது வினைதான், இது தேடி என்பது வினை சொல்லதான், ஆனா முடியல, அப்போ எச்சம். அப்போ இது வினையச்சம். இதுவும் சரி. அப்போ இதுல தவறானது ஒன்று எதுன்னு சொன்னா கவிதை எழுதினார். ஏனெனில் கவிதை எழுதினார் என்பது, கவிதை என்பது ஒரு எழுவாய் அங்க. சரிங்களா? இங்க வந்து இது வந்து வேற்றுமை தொடர் வராது. சரிங்களா? அப்போ தவறான இணை எதுன்னு சொன்னா கவிதை எழுதினார் என்பது இங்க தவறான சொன்னா, ஏன்னா எழுவாய் தொடர்னு நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ஆப்ஷன் சி என்பது இந்த வினாவிற்கான சரியான விடை. அடுத்தது பாருங்க, சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் யாரு? சங்கு சக்கரத்தை கையில வச்சிருக்கக்கூடியவர் யாரு என்று முழங்கும் வழக்கத்தை பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. எந்த நூலுனா திருப்பாவை. ஏனென்றால் திருமாலை பற்றி ஆண்டாள் அவர்கள் எழுதியிருப்பாங்க. அப்ப சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் என்று சங்கு முழங்கும் வழக்கத்தை பற்றி கூறும் நூல் திருப்பாவை. இங்க அகநானூறும் வராது, புறநானூறும் வராது, பெரிய புராணமும் வராது. ஏன்னா இது சிவபெருமான் பற்றி கூறப்பட்ட ஒரு நூல், சிவனடியார்கள். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க, பின்வருவனவற்றுள் தவறான இணையை காணுங்க. இதுவும் எதிர்மறை வினாதான், தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. பனை மரம் பண்பு தொகைன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. இரவு பகல், இரவும் பகலும், உம்மு வந்து மறைஞ்சு வருது, உண்மை தொகை சரி. பொற்கொடி வந்தால், இப்போ பொற்கொடி என்பது வேற்றுமை தொகையாகவோ அன்மொழி தொகையாவோ உண்மை தொகையாவோ பண்பு தொகையாவோ வரல. இதுல இல்லாத சொற்கள் இயல்பா வந்துருக்குது. அதனால இது வந்து என்ன தொகைன்னா அன்மொழி தொகைன்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த 6 வேற்றுமை தொகைகள்னு சொல்லுவோம். அதாவது 6 தொகை சொற்கள்னு சொல்லுவோம், தொகைநிலை தொடர்கள். இந்த அன்மொழி தவிர மீதி 5 தொகைநிலை தொடர்களும் அந்த உருபுகளும் வராமல் வரக்கூடிய சொற்களை தான் நம்ம அன்மொழி தொகைன்னு சொல்லுவோம். அதனாலதான் இது வந்து அன்மொழி தொகைன்னு சொல்றோம். பொற்றோடி வந்தால் வளர் தமிழ் வினைத்தொகை, வளர் தமிழ், வளர்கின்ற தமிழ், வளரும் தமிழ் 3 காலத்திற்கும் உரியது. அப்ப இதுவும் சரிதான். இங்க பனைமரம் என்பது இங்கு தவறு, ஏனென்றால் இது பண்பு தொகை அல்ல. சரிங்களா? அடுத்தது பாருங்க, கலித்தொகையில் நல்லுந்தோனார் பாடிய திணையாது. கலித்தொகையில் நல்லுந்தோனார் பாடிய திணையாது. சரி, முல்லைக்களி, நெய்தற்களி, குறிஞ்சிக்களி, பாலைக்களி. இப்ப நல்லுந்தோனார்னாலே என்னன்னு சொல்லுவாங்கன்னா நெய்தல் களி தான். நெய்தல் களி பாடுவதில் வல்லவர் நல்லுந்தோனார். சரிங்களா? கலித்தொகையில அவர் நெய்தல் களியை பாடியிருக்காரு. அப்போ ஆப்ஷன் பி நெய்தல் களி என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க, ஒரு நல்ல ஒரு கொஸ்டின். யாழ் என்பது எவ்வகை கருவி? யாழ் என்பது நரம்பு கருவி. சரிங்களா? முழவு என்ன சொல்றாங்கன்னா முழவுன்றது முழக்குவது. சரிங்களா? இது வந்து தோலால செஞ்சிருப்பாங்க, தோல் கருவி. அப்போ 4 1. சேகண்டின்னு சொன்னா ஒரு பித்தளை போன்ற அந்த ஒரு தகட்டை வச்சுக்கிட்டு ஒரு கும்பல் அடிப்பாங்க.
இந்த அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இறப்புகளில் இந்த சங்கு சேகண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சேமக்களம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த சேகண்டின்னு சொல்றது கஞ்சக்கருவி. கஞ்சக்கருவின்னா ஒன்றோடு ஒன்று பொருந்தி ஓசையிறது, அதான் கஞ்சக்கருவி. அப்போ சேகண்டி என்பது கஞ்சக்கருவி தான். கொம்பு என்பது இந்த மாட்டின் கொம்புல வச்சு செய்யறது, காற்று கருவி அது. அப்போ 2. அப்போ பாருங்க, யாழ் யாழ் வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு கருவி, முழவு தோல் கருவி, சேகண்டி கஞ்சக்கருவி, கொம்பு காற்று கருவி. அப்போ ஆப்ஷன் பி என்பது சரியாக பொருந்திருக்கு. ஆப்ஷன் பி என்பது இங்கு சரியான விடை. அடுத்தது பாருங்க, பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அதாவது நம்ம இந்த இது பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம நல்லுந்தோனார் அவர் எழுதிய அந்த கலித்தொகையில் வரக்கூடிய பாடல் தான் இது. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். உலகத்தினுடைய நடைமுறை அறிந்து செய்யணும், பண்பெனப்படுவது வாழணும், அதை தான் அங்கே சொல்றாங்க. இந்த சொல்லக்கூடிய நூல் எதுன்னு சொன்னாங்கன்னா கலித்தொகை. நல்லுந்தோனார் எழுதியிருப்பாரு கலித்தொகை. அப்போ பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பெனப்படுவது தன்கிளை செராமை, அந்த மாதிரி வார்த்தைகள் வரும் அதில். சரிங்களா? பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். இதெல்லாம் முக்கியமான பாடல் வரிகள் கலித்தொகையில தான் வந்திருக்கு. சரிங்களா? அடுத்தது, பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், நம்பி ஆரூரர், இங்க கொடுத்துருக்காங்க சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடலின் தொகுப்பு தேவாரம். சரிங்க, முதல் மூவர் நொடி தான் தேவாரம். சுந்தரரை அப்பர் என்றும் அழைப்பார். தவறுங்க. அப்பர் என்று அழைக்கப்படுபவர் வந்து திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசருக்கு பல பெயர்கள் இருக்கு. தர்மசேனர், அப்பர், மருணிக்கியார், தாண்டக வேந்தர் போன்ற சொற்கள்ல திருநாவுக்கரசர் அழைப்பாங்க. அப்போ 2 தவறு. தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டர் நம்பி, இது சரி. சுந்தரர் அருளிய தேவார பாடல்கள் 12 திருமுறைகளில் 8ஆம் திருமுறையாக இருக்கிறது, இது தவறுங்க. ஏன்னு கேட்டா 7ஆம் திருமுறை தான் வந்து சுந்தரர் இது, 8ஆம் திருமுறை வந்து மாணிக்க வாசகர் திருவாசகம். அப்போ இந்த 4 தவறு. அப்போ 2 4 தவறு, 1 3 மட்டும் சரி. சரிங்களா? அப்போ 1 3 மட்டும் சரி என்பது இங்க சரியான தெரிவு. சரிங்களா? அடுத்தது, தவறாக பொருந்தியுள்ள வினை மரபு. வினை மரபுனா வினைனா செயல்னு சொல்லுவோம். இலை பறி சரி, பார்க்கலாம். கூடை முடை கரெக்டு தான். தண்ணீர் பருகு பார்க்கலாம். சுவர் எழுப்பு சரிங்க, எல்லாமே சரி. இலையை பறித்தான், கூடை முடைந்தான், சுவர் எழுப்பு. தண்ணீர் பருகுன்னு இருக்கு, பால் பருகினான், தண்ணீர் குடித்தான் சொல்லலாம். அப்போ இங்கே பருகு என்பது இங்கே தவறான ஒரு வினை மரபாக இருக்கு. அப்போ ஆப்ஷன் சி என்பது இங்கே சரியான விடை. அடுத்தது பாருங்க, திருவாரூர் விருத்தாச்சலனார் மகன் கல்யாண சுந்தரனாரின் நூல்களில் தவறானது. அதாவது அவர் எழுதாத நூல் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அவர் எழுதிய நூலில் இல்லாதது வந்து பார்த்தீங்கன்னா அழகின் சிரிப்பு. ஏன்னா ஏன் உடனே கண்டுபிடிச்சுன்னா இது பாவேந்தருடைய நூல். பாவேந்தர் பாரதிதாசன், அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு அது. சரிங்களா? அப்போ இது 3மே விருத்தாச்சலனார் எழுதி தான். அப்போ பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய நூல் இங்கே தவறாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. இவர் ஒன்றும் பார்த்தீங்கன்னா உரிமை வெட்டல், பொதுமை வெட்டல் போன்ற நூல்கள்லாம் எழுதியிருப்பார். திருவி கல்யாண சுந்தரம் தமிழ் தன்றல் என்று அழைக்கப்படுபவர். பின்வருவனவற்றுள் தவறான இணையை தேர்க. தவறான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இயற்கை இன்ப வாழ்வு நிலையம் திருக்குறள், இது தவறு. ஏனென்றால் இயற்கை வாழ்வில்லம் அப்படின்னு அழைக்கக்கூடிய நூல் தான் திருக்குறள். சரிங்களா? இயற்கை இறையுரை திருவாசகம் சரி. இயற்கை அன்பு பெரிய புராணம் சரி. இயற்கை இன்பக்களம் கலித்தொகை சரி. அப்ப தவறானது எதுன்னு சொன்னா இயற்கை இன்ப வாழ்வு நிலையம் என்று அழைக்கக்கூடியது திருக்குறள் கிடையாது. இயற்கை வாழ்வெல்லாம் தான் திருக்குறள். அப்ப இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள்னு சொல்லப்படுது எதுன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை. சரிங்களா? இன்னும் சொன்னா இயற்கை பரிணாமம், இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் வந்து பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம். சரிங்களா? அடுத்தது பாருங்களேன், இயற்கை தவம் எதுன்னு சொன்னா இயற்கை தவம் சீவக சிந்தாமணி.
இப்ப இயற்கை ஓவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கை ஓவியம், 10 பாட்டு, இதெல்லாம் அந்த நூலினுடைய சிறப்பு பெயர்கள். இப்ப இங்க தவறா பொருந்தது ஆப்ஷன் ஏ என்பது இங்கு சரியான விடை. அடுத்தது பாருங்க, பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சரி. இவர் நீதிநெறி விளக்கம் கடவுள் வாழ்த்து நீங்களாக 102 வெண்பாக்களை கொண்டது. தவறுங்க. ஏன்னா இது இங்க கடவுள் வாழ்த்து நீங்களாகன்னு கொடுத்துருக்காங்க, கிடையாது. கடவுள் வாழ்த்தோட சேர்த்து தான் 102. சரிங்களா? அதனால ரொம்ப கவனமா படி. அப்ப இது தவறா இருக்கு. அப்ப கூற்று 1 மட்டும் சரி. எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் ஏவில் இருக்கு. நீதிநெறி விளக்கம் கடவுள் வாழ்த்துடன் 102 வெண்பாக்களை கொண்டது. அப்படிதான் வரணும். சரிங்களா? ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. செயங்கொண்டார் எந்த ஊரை சார்ந்தவர்? இது அடிக்கடி கேட்கிற ஒரு வினாதான். செயங்கொண்டார் எந்த ஊரை சார்ந்தவர்னா தீபங்குடி. ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஜெயங்கொண்டார் என்பவர் தீபங்குடி என்னும் ஊரை சேர்ந்தவர். சரிங்களா? இதெல்லாம் திருவாக வந்து பாத்தீங்கன்னா ஆழ்வார்கள்ல வந்துருவாங்க. பொய்கை ஆழ்வார் பிறந்த ஊர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்க, பசுமரத்து ஆணி போல, அதாவது மரபு தொடர்கான பொருள் பார்க்க போறோம். பசுமரத்து ஆணி போல, பசுமரத்துல ஆணி அடிச்சா எளிதில் இறங்கும், அதே சமயத்துல ஆழமாக பதிதும் வலிமையா இருக்கும். சரிங்களா? அதை தான் கேட்குறாங்க. பயனற்ற செயலான்னு கேட்குறாங்க, கிடையாது. எதிர்பாராத நிகழ்வா? இதுவும் கிடையாது. தற்செயலான நிகழ்வா? இதுவும் கிடையாது. எளிதில் மனதில் பதிதல், இதுதான் சரி. பசுமரத்தாணி போலன்னா எளிதாக மனதில் பதிதல். எப்படி பசுமரத்தில் ஆணி அடிச்சா எளிமையாக போய் பதியுமோ அது போல மனதில் பதிதல் தான் இங்க வந்து என்னன்னு சொல்றோம்னா இதற்கு பொருளாக சொல்லுகின்றோம். அப்போ ஆப்ஷன் டி என்பது இங்க சரியான விடை. அடுத்தது பொறுத்துக, இறையரசன் அவங்களுடைய இயற்பெயர் கொடுத்துருக்குறாங்க. இறையரசன், புதுமை பித்தன், மீரா, சுஜாதா இவங்களோட இயற்பெயரை கொடுத்துருக்காங்க. அது தகுந்த மாதிரி பொருத்தணும். இறையரசன் என்பவர் சேசுராசா. இறை சாமி, இயேசு ஞாபகம் வச்சுங்க, இயேசு, இயேசுநாதர். இறையரசன் சேசுராசா, சேசு இயேசு. நம்மளுக்கு அந்த ஒரு ஒரு கிளிக்குக்காக, அதாவது எப்படின்னா ஒரு சின்ன ஒரு மின்னல் வெட்டு, அதனால ஈஸியா ஞாபகம். இறையரசன் சேசுராசா, இறை சேசு. புதுமை பித்தன் சோ விருத்தாச்சலம், பிக்கு 3, 1க்கு 4. மீரா, மீ ராசேந்திரன், அவருடைய பேர் வந்து மீ ராசேந்திரன், மீ ராசேந்திரன், அதனாலதான் மீரா. 3க்கு 2. சுஜாதா அவர் ரங்கராஜன். இந்த இவிஎம் மிஷின் இருக்கு இல்லையா, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், அந்த இயந்திரத்தை கண்டுபிடிப்பதில் அதாவது அந்த இயந்திரத்தை உருவாக்குவதில் மிக முக்கிய பங்கு வகித்தவர் யாருன்னு சொன்னீங்கன்னா நம்ம சுஜாதா அவர்கள். சரிங்களா? மிகச்சிறந்த ஒரு அறிவியல் ஞானம் உள்ளவர். அப்போ ஆப்ஷன் ஏவில் எல்லாமே பொருந்திருக்கு. ஆப்ஷன் ஏ என்பது இங்க சரியான விடை. இறையரசன் சேசுராசா, புதுமை பித்தன் சோ விருத்தாச்சலம், மீரா ரங்கராஜன், சுஜாதா ரங்கராஜன். அதாவது மீரா வந்து ராஜேந்திரன், சுஜாதா ரங்கராஜன். சரிங்களா? அடுத்தது பாருங்க, உமர் கய்யாம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலை இயற்றியவர். அந்த மொழிபெயர்ப்பு நூலை இவருடைய வழியில கொண்டு வந்தவர், இவருடைய பாணியில மொழிபெயர்த்தவர் அப்படின்னு சொல்லலாம். திருவிக கிடையாது, குணங்குடி மஸ்தான் சாஹிப் கிடையாது, வீரமாமுனிவர் கிடையாது, கவிமணி தேசிக விநாயகர். இவர் தான் உமர் கய்யாம் பாடல்களை அந்த மொழிபெயர்ப்பு நூலை எழுதியவர். இவர் தான். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் வந்து ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், இந்த நூலெல்லாம் எழுதியவர். கவிமணி தேசிக விநாயகம், கன்னியாகுமரி மாவட்டம் தேரூர்ல பிறந்தவர். மிகச்சிறந்த ஒரு புலவர் கவிமணி தேசிக விநாயகனார். அப்போ உமர் கய்யாம் பாடல்கள் என்ன மொழிபெயர்ப்பு நூலை இயற்றியவர் கவிமணி என்பது சரியான விடை. அடுத்தது, சமய தத்துவங்களை விவாதிக்கும் தர்க்க நூல் எது? நீலகேசி. ஐஞ்சிருங்காப்பியத்தில் ஒன்றான நீலகேசி தான் சமய தத்துவங்களை விவாதிக்கும் தர்க்க நூலாக இருக்குது. சமயத்தை சாடுகின்ற மாதிரியும் ஒரு சில சமயங்களை சாடுகின்ற மாதிரியும் இந்த சமயங்களை விவாதம் செய்கிற அந்த கொள்கைகள் அறநெறி இருக்கு இல்லையா, அதை விவாதிக்கிற மாதிரி இருந்த ஒரு நூல் எதுன்னு சொன்னா நீலகேசி. சரிங்களா? அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, நீலகேசி. ஐஞ்சிருங்காப்பியங்களுள் ஒன்று. ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. அடுத்தது,
ஓர்தல் ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவையுண்டார் பேர்த்த பிணியில் பிறவார் பெரிதின் முற்றே. இந்த பாடல் வரியின் அடிகோடிட்ட சொல்லின் பொருள் என்னன்னு கேட்குறேன். ஓர்தல் ஓர்தல்னா நல்லறிவு. இதை நம்ம படிக்கணும். ஓர்தல் என்பது நல்லறிவு என்பதை குறிக்கும். சரிங்களா? இந்த நல்லறிவும் நற்காட்சியும் நற்பண்பும் இருந்துட்டா, இந்த நற்செயலும் இருந்துட்டா மிகச்சிறந்த ஒரு மனிதராக நம்மால் வாழ முடியும் அப்படின்ற ஒரு கருத்து. அதில் இந்த ஓர்தல்னா நல்லறிவு. அறிவு வந்து எப்படி இருக்கும்னா தெளிவோடு இருக்க வேண்டும், தெளிந்த சிந்தனை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நல்லறிவு. அப்போது 41வது வினாவிற்கு பி என்பது சரியான தெரிவு. சரிங்களா? அடுத்த வினாவை பாருங்க. பின்வருவற்றுள் தவறான இணையை தேர்க. இதுவும் ஒரு எதிர்மறை வினா. தவறான இணை இன்பத்துப்பால், இதுல கற்பியல் வருது, சரி. பொருட்பால்ல அங்கவியல் வருது, சரி. அறத்துப்பால்ல ஒழிவியல் வருதா? இல்ல. திருக்குறள் உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அறத்துப்பால்ல அதாவது பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல்னு வரும். சரிங்களா? இங்க ஒழிவியல் எதுல வரும்னு பார்த்தீங்கன்னா பொருட்பால்ல வரும். அப்போ இங்க சரியா பொருந்தாத ஒரு இணை எதுன்னு சொன்னீங்கன்னா ஆப்ஷன் சி. சரிங்களா? அடுத்தது பேசினால் என்ற வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல், அடிச்சொல்னு சொல்லுவாங்க. வேர்ச்சொல் அதாவது பகுதி, பகுக்க முடியாத சொல் பகுதி, பொருள் தரக்கூடிய சொல் பகுதி. சரிங்களா? கட்டளை பெயரில் வருவது, அதாவது கட்டளை காரணமாய் வருவது தான் கட்டளை போன்று இருக்கும் அந்த வார்த்தை, அதுதான் வந்து பகுதின்னு சொல்லுவோம். இங்க என்ன கேட்டிருக்கா பேசினால் அப்படின்னு இருக்கு. அப்போ இங்க பாருங்க, பேசி வராது வினையச்சத்துல வருது, பேசிய பெயரச்சத்துல வருது, பேசுக வேங்கோல் வினைமுற்று, வேங்கோல் வினைமுற்று, காவல முடிஞ்சது வேங்கோல் வினைமுற்று, ஆவல முடிஞ்சது பெயரச்சம், ஈல முடிஞ்சுக்குது இது பெயரச்சம், ஈல முடிஞ்சுக்குது வினையச்சம். சரிங்களா? இப்போ பேசு என்பதுதான் சரியான சொல், அதாவது வேர்ச்சொல். சரிங்களா? பேசினால் என்பதுக்கு பேசு என்பதுதான் சரியான வேர்ச்சொல். ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. அடுத்த வினா கல்லாமை ஒழிக. இது எவ்வகை தொடர்னு கேட்டிருக்காங்க. வினா தொடரா, விளைவு தொடரா, உணர்ச்சி தொடரா, செய்தி தொடரான்னு கேட்குறாங்க. செய்தி தொடர் என்பது ஒரு செய்தியை குறிக்க வேண்டும், ஆக இது கிடையாது. உணர்ச்சி தொடர் வந்து ஒரு ஆச்சரியம், ஒரு வியப்பு, இப்போ இதுவும் கிடையாது. வினா குறி இல்லை, வினா கேட்குற மாதிரி இல்லை, அப்போ இதுவும் கிடையாது. இப்போ விளைவு தொடர் தான் சரியான விடை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா விளைவு தொடர் என்பது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். விளைவு தொடர் அப்படின்னு சொல்லும் போது ஏவல், ஏவற மாதிரி வர்றது, வேண்டுதல், வைதல், வாழ்த்துதல், இந்த காரணங்களால் வருவதுதான், இதெல்லாம் சேர்ந்ததான் விளைவு தொடர்னு சொல்லுவோம். இதுல கல்லாமை ஒழிகன்னு வர்றது. இங்க வைதல், திட்டுறது மாதிரி வையிறாங்கன்னு சொல்றோம் இல்லையா, அதான் வைதல். அப்ப இந்த காரணத்தினால வந்ததுனாலதான் அது என்ன தொடர்னா விளைவு தொடர். சரிங்களா? ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க, மரம் பாட வந்த மறவன் பாரதியார். இந்த கூற்றுக்கு உரியவர் பாரதியார். கூற்றுன்றதை விட சிறப்பு பெயருக்கு உரியவர் பாரதியார். இது சொன்னவர் வந்து பாரதிதாசன். அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன், செந்தமிழ், தேனி போன்ற அந்த சொற்களை வந்து யாரு சொன்னதுன்னு சொன்னா பாரதிதாசன் வந்து பாரதியாரை புகழ்ந்திருப்பார். அதை தான் இங்க கேட்குறாங்க. மரம் பாட வந்த மறவன் என்று யாரை புகழ்ந்தது? அப்ப இங்க யார் பாருங்க, புரட்சி கவிஞர். இங்க வந்து புரட்சி கவிஞர்னு, அதாவது பாரதிதாசன் பாரதியார். இங்க பாரதிதாசன் என்பதற்கு பதிலாக புரட்சி கவின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப சரி, புரட்சி கவி பாரதிதாசன் பாரதியாரை புகழ்ந்தார். இதாங்க சரி, வேற எங்கேயும் போகணும். சரிங்களா? அப்போ மரம் பாட வந்த மறவன் என்று யாரை புகழ்ந்தார்னா அதாவது பாவேந்தர் பாரதிதாசனார் பாரதியாரை புகழ்ந்தார். ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. அடுத்தது மரபு நிலை திரிதல் செய்யுட்கு இல்லை. மரபு நிலை திரிதல் மாற்றம் செய்யுளுக்கு இல்லை அப்படின்னு சொன்ன நூல் தொல்காப்பியம் தான். தொல்காப்பியர் தன்னுடைய நூற்பால குறிப்பிட்டிருப்பார். மரபு நிலை திரிதல் செய்யுட்கு இல்லை என்று கூறும் நூல் தொல்காப்பியம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த இயல்களின் எண்ணிக்கை 27. எப்படி என்றால் தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்கள் எழுத்து, சொல்லு,
பொருள். ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 9 இயல்கள். அப்போ 3 9 27. இப்போ மொத்தம் எத்தனை இயல்கள்? 27 இயல்கள் தொல்காப்பியத்தில் உள்ளன. ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. அடுத்தது இருதிணை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நீங்க டைரக்டா போயிடுங்க 2 கூட்டல் திணை, வேற எதையும் பார்க்க வேணாம். 2 கூட்டல் திணை இருதிணை என்ன பெயர்? சரிங்களா? 2 கூட்டல் திணை இருதிணை, அதாவது அகத்திணை புறத்திணைன்னு சொல்லலாம், உயர்திணை அக்ரிணை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? 2 கூட்டல் திணை இருதிணை. சரிங்களா? ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்தது பாருங்க, தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர். இப்ப இங்க இந்த 2 பேர் அடிக்கொடணும். பெரியார் எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டவர். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த காலத்துல இப்படி போடுவாங்க ஒரு வார்த்தை, இத வந்து இப்படி மாத்திருப்பாங்க. சரிங்களா? அண்ணா அப்படின்னு வரும். இதை வந்து பாத்தீங்கன்னா நான் இப்படி போட்டிருப்பாங்க. இந்த சீர்திருத்தம் செய்தவர் வந்து பாத்தீங்கன்னா பெரியார். சரிங்களா? சீர்திருத்தம் செஞ்சிருக்காரு. தமிழ் எழுத்துக்களை குறைப்பதற்காக, அச்சிடுவதும் பணியை செம்மைப்படுத்துவதற்காக, சிறப்பு செய்வதற்காக. வீரமாமுனிவர் தாங்க அதிகப்படியான எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் தமிழ்ல. இவர் தான் சரியான விடை. பெரியாரை விட வீரமாமுனிவர் அதிக சீர்திருத்தங்களை செஞ்சிருக்காரு. உதாரணம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல ஏக்கு மேல புள்ளி வச்சா இது வந்து பாத்தீங்கன்னா குறில், இது இப்படியே போட்டா அதுக்கு பேர் ஏ. இந்த மாதிரி மெத்தட, இந்த வழிமுறையை கொண்டு வந்தவர் ஏ. இப்படி அந்த காலத்துல இங்க பாருங்க கே அப்படின்னு போடுவோம், இது வந்து குறில், வெறும் இதா போட்டா கே. அப்போ இந்த மாதிரி இரட்டை சுழி, இந்த மாதிரி ஏவுக்கு இந்த கோடு, இந்த புள்ளியிடும் முறையை நீக்கியவர் வந்து யாருன்னு சொன்னா வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. சரிங்களா? பவனந்தி முனிவரின் கூற்றுப்படி ஓரெழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் 42 சரி. நெட்டெழுத்து 7, ஓரெழுத்து ஒரு மொழி என்பார் தொல்காப்பியர். இவரும் சரிதான். இவர் நெடில் எழுத்துக்கள் 7 தான் ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லியிருப்பார். நன்னூலார் கூற்றுப்படி நோ தூ ஆகிய 2 குறில் எழுத்துக்கள் ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ளன. கரெக்ட் தாங்க. இந்த 2 எழுத்து தவிர மீதி 40 எழுத்துக்கள் நெடில் தான். அப்போ இது 3மே சரியா இருக்கு. அப்போ 3ம் சரி. சரிங்களா? 3மே சரிதான். நோ தூ ஆகிய 2 குறில் எழுத்துக்கள் தான் ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ளன. சரி. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டி 3ம் சரி என்பது சரியான விடை. சரிங்களா? அடுத்தது ரா இளங்குமரனார் எழுதிய நூல்களுள் பொருந்தாதது, அதாவது அவர் எழுதாதது எதுன்னு சொல்றாங்க பாருங்க. இலக்கண வரலாறு அவர் எழுதுனதான், தனித்தமிழ் இயக்கம் அவர் எழுதுனதான், தமிழச்சியின் கத்தி இவர் எழுதல. ஏன்னா தமிழச்சியின் கத்திய பாரதிதாசன் எழுதியிருப்பாரு. தமிழ் இசை இயக்கம் இதுவும் அவர் எழுதுனதான். அப்போ பொருந்தாதது எதுன்னு சொன்னா தமிழச்சியின் கத்தி. சரிங்களா? ரைட். இந்த ரா இளங்குமரனார் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் திரு என்று அழைக்கப்படுவார். தமிழ் திரு இளங்குமரனார். திரு அதாவது திருச்சி அல்லூர்ல பாவாணர் நூலகம், திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர். திருவள்ளுவர் தவச்சாலை. இன்னொரு சிறப்பு என்னன்னா இவர் வந்து இமைகளை மூடிக்கொண்டு எழுதும் பழக்கமுடையவர். இவர் ஒருவர், இன்னொருத்தர் வந்து திருவி கல்யாண சுந்தரனார். இமைகளை மூடிக்கொண்டு தமிழை எழுதுவாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு மிக்கவர் தான் தமிழ் திரு இளங்குமரனார். தேவநேய பாவாணரே சொல்லாராய்ச்சியில் வியந்த ஒரு பெருமகன் யாருன்னு சொன்னா இளங்குமரனார். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டி சரியான விடை. செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் இவர் தாங்க. இப்ப நான் சொன்னவர் தான். யாரு? இளங்குமரனார். செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் ரா இளங்குமரனார். சரிங்களா? தேவநேய பாவலர் வந்து பாத்தீங்கன்னா மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லின் செல்வர் ராபி சேது, ஜெயகாந்தன் வந்து சிறுகதை மன்னன் சொல்லுவாங்க. அப்ப செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுவர் ரா இளங்குமரனார், தமிழ் திரு இளங்குமரனார் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, பறவைகளின் ஒளிமரபில் தவறாக பொருந்தியுள்ளதை எழுதுக. ஒளிமரபு, பறவைகளுடைய ஒளிமரபு, அது போடுகின்ற சத்தம் ஒலி. ஆந்தை அலரும் சரி, குயில் கூவும் இதுவும் சரிதான், மயில் அகவும் இதுவும் சரிதான், கூகை குணுகும்னு கொடுத்துருக்காங்க தப்பு, கூகை குழரும் ஆந்தை இனம் மாதிரி இருக்கும் கூகை, புறாதான் குணுகும். அப்ப ஒளிமரப்புல தவறானது சி.
சரிங்களா? அடுத்தது பாருங்க, ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்ற நூலை எழுதியவர், அவரோடு பழகி அவரை பற்றி எழுதியவர் பீசா குப்புசாமி. இவர்தான் ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் என்ற நூலையும் எழுதியிருப்பார். சரிங்களா? இவர் தான் பீசா குப்புசாமி. இவர் தான் ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்ற நூலையும் அவரோட பழகி எழுதியவர் பீசா குப்புசாமி. அப்போ 54வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் டி, பி ச குப்புசாமி. சரிங்களா? அடுத்தது வாணிதாசன். வாணிதாசன் பற்றிய கூறுகளை, அதாவது கூற்றுகளை ஆராய்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுகிறார். சரி. அரங்கசாமி என்கின்ற எத்திராசிலை என்பது இவருடைய இயற்பெயர். சரி. வாணிதாசனுடைய இயற்பெயர், இதுவும் சரிதான். பிரெஞ்சு அரசிடம் செவாலியர் விருது பெற்றவர் வாணிதாசன். சரிதான். பாவலரேறு, இதுதாங்க தவறு. ஏன்னு கேட்டா பாவலரேறு வந்து பாத்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். இவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாவலர் மணி, கவிஞரேறு போன்ற சிறப்பு பெயர்கள். அப்ப 4 மட்டும் தப்புங்க. 1, 2, 3 சரி. சரிங்களா? 1, 2, 3 மட்டும் சரி, 4 தவறு. சரிங்களா? அடுத்தது தாயுமானவர் நினைவு இல்லம் எங்க அமைஞ்சிருக்குது சரிங்கன்னு கேட்குறாங்க. தாயுமானவர், அதாவது தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படுவது தாய்மானவர் பாடல்கள். மிகச்சிறந்த ஒரு புலவர். இந்த தாய்மானவருடைய நினைவு இல்லம் எங்க இருக்குன்னு கேட்குறாங்க. எங்க இருக்கிறது என்றால் ராமநாதபுரம், ராமநாதபுரத்தில் இருக்கின்றது. சரிங்களா? அதாவது லட்சுமிபுரம்னு நினைக்கிறேன், லட்சுமிபுரம். ராமநாதபுரத்தில் லட்சுமிபுரம் என்ற ஒரு பகுதியில் இவருடைய நினைவில்லம் இருக்கின்றது. அடுத்தது உடுக்கை இழந்தவன் கைபோலே ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு எதற்காக ஓமையாக காட்டப்பட்டுள்ளது? பகைவரிடத்திலும் அன்பு கொள்ளுதலா? இல்லை. நண்பன் துன்பத்தில் இருக்கும் போது விரைந்து சென்று காப்பாடு. நமது உடை எப்படி அவிழ்ந்து விடும் பொழுது நம்ம கேட்காம நம்ம கை போய் தாங்கி பிடிக்கிறதோ, விரைந்து போய் பிடிக்கிறதோ, அதுபோல நண்பனுக்கு ஆபத்து ஏற்படும் பொழுது நாம் உதவ வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. பகைவரை அழிவில் இருந்து மீட்டலும் கிடையாது, நண்பனை திருத்தி நல்வழிப்படுத்தலும் கிடையாது. ஆப்ஷன் பி, துன்பத்தில் இருக்கும்போது விரைந்து வந்து காப்பாற்றுதல். சரிங்களா? அது ஆப்ஷன் பி என்பது இங்க சரியான விடை. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று சொன்னவர் சுப்பிரமணிய பாரதியார். சுப்பிரமணிய பாரதியார். வள்ளுவனை பெற்றதால் புகழ் பெற்றது வையகமே சுப்புரத்தினம், கனக சுப்புரத்தினம் என்கின்ற பாவேந்தர் என்கின்ற புரட்சி கவிஞர் என்கின்ற பாரதிதாசன். சரிங்களா? இப்போ இது ரெண்டுமே சரிதாங்க. இப்போ இரண்டும் சரி. சரிங்களா? வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு பாரதி. வள்ளுவனை பெற்றதால் புகழ் பெற்றது வையகமே உலகம் பாவேந்தர். சரிங்களா? அடுத்தது பாருங்க, வசன நடை கைவந்த வல்லாளர். வசன நடை கைவந்த வல்லாளர் என்று ஆறுமுக நாவலரை பாராட்டி. அப்போ வசன நடை கைவந்த வல்லாளர் யாரு? ஆறுமுக நாவலர். அவருக்கு யார் அந்த பாராட்டை கொடுத்தவர் அப்படின்னு கேட்குறாங்க. பரிதிமார் கலைஞர். சொன்னவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர் தான் என்ன பண்றாருன்னா வசன நடை கைவந்த வல்லாளர் என்று ஆறுமுக நாவலரை பாராட்டியவர். இவர் தான் மாணவர்களை இயற்றமிழ் மாணவர் என்று பெயரிட்டு அழைத்தவர். சூரிய நாராயண சாஸ்திரி என்ற தன்னுடைய பெயரை பரிதிமார் கலைஞர் என்று மாற்றிக்கொண்டவர். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தனது இறுதி முறின்னு சொல்லுவாங்க. இறுதி முறி, அதாவது கல்லறையில் எழுதச் செய்தவர் யாருன்னு கேட்குறாங்க. யாருங்க? ஜியு போப். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் மீது இருந்த தமிழ் பற்றை மெய்ப்பித்தவர் யாருன்னு சொன்னார்? தான் வைத்திருந்த தமிழ் பற்றை மெய்ப்பித்தவர் ஜியு போப். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தனது கல்லறையில் எழுதச் செய்தவர் ஜியு போப். ஆப்ஷன் ஏ சரியான விடை. சரிங்களா? அடுத்தது பாருங்க, 2 எழுத்து சொற்களில் மட்டுமே வரும் குற்றியலுகரம். அதாவது 2 எழுத்து
சொல்லாதான் வரும். அந்த குற்றியலுகரம் எது அப்படின்னு கேட்குறாங்க. நெடில் தொடர் குற்றியலுகரம். 2 எழுத்து சொற்கள்ல மட்டும்தான் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா 2 எழுத்தாக தான் வரும். சரிங்களா? அதுதான் நெடில் தொடர் குற்றியலுகரம். சரிங்களா? வன் தொடரும் இல்லை, ஆயுத தொடரும் இல்லை, உயிர் தொடரும் இல்லை. நெடில் தொடர் குற்றியலுகரம் 2 எழுத்து சொற்களில் மட்டுமே வரும். சரிங்களா? ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. குறிஞ்சிக்களி கபிலரால் இயற்றப்பட்டது. இங்க பாருங்க, ஞாபகம் வச்சுங்க. இது எவ்வகை வாக்கியம்? செய்வினையா, செயல்பாட்டு வினையா, பிறவினையா, தன்வினையா? தன்வினையும் கிடையாது, பிறவினையும் கிடையாது. செய்வினையா, செயல்பாட்டு வினை. செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை, செயல்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயல்பாட்டு வினை. இங்க செயல்படு பொருள் தான் யாருன்னா இங்க கபிலர். குறிஞ்சிக்களி இயற்றப்பட்டது. இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது 7 வாய் பயனிலை. இங்க வந்து பாத்தீங்கன்னா யாரால்? அதுதான் செயல்படு பொருள், கபிலரால். அப்போ இது என்ன வினைனா செயல்பாட்டு வினை. சரிங்களா? செயல்படு பொருளை முதன்மைப்படுத்தக்கூடிய வினை கபிலரால். நாள் என்ற வார்த்தை வருது பாருங்க. சரிங்களா? செயல்பாட்டு வினை. குறிஞ்சி திட்டு என்ற நூலினுடைய ஆசிரியர் யாரு? பாரதியாரா? கிடையாது. கபிலர்? கிடையாது. கம்பரும் கிடையாது. ஏன்னா கம்பருடைய நூல்கள் தெரியும். சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம், சடகோபுர அந்தாதி, ஏறு எழுபது, சிலை எழுபது போன்றது. கபிலர் குறிஞ்சி பாட்டு இதெல்லாம் எழுதியிருப்பாரு. பாரதியார் நூல்கள் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். எழுதியவர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். பாரதிதாசன் தான் குறிஞ்சி திட்டு என்ற நூலினுடைய ஆசிரியர். அடுத்தது இனியவை 40 என்ற நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. இனியவை 40 என்ற நூலினுடைய ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். சரிங்களா? இவர் தான் என்ன பண்றாருங்க? இனியவை 40 என்ற நூலினுடைய ஆசிரியராக இருக்கிறவர். அவர் தான் அந்த நூலை எழுதினார், பூதஞ்சேந்தனார். கனிமேதேவர் நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? கனிமேதேவியர் எதை எழுதியிருப்பாரு? 7வது எழுதியிருக்கிறார். சரிங்களா? அடுத்தது இலக்கிய வகை சொற்கள். இதுல பொருந்தாதது எது? இலக்கிய வகை சொற்கள்னா 4ங்க. திசை சொல், திரி சொல், வட சொல், உரிச்சொல் கொடுத்துறாங்க. உரிச்சொல் கிடையாது, இயற் சொல். இயற் சொல், திசை சொல், திரி சொல், வட சொல்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க உரிச்சொல் கிடையாது. ஏன்னா இலக்கிய வகையில இது கிடையாது. சரிங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா இலக்கண வகையில தான் அது வரும். இது இலக்கிய வகையில. அப்போ இலக்கிய வகை சொற்களில் பொருந்தாதது எதுன்னா உரிச்சொல். சரிங்களா? அது வந்து பெயர் சொல், விடைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் இலக்கண வகையில. இது வந்து பாத்தீங்கன்னா திசை சொல், திரி சொல், வட சொல், இயற் சொல். சரிங்களா? அடுத்தது பாருங்க. திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்று படித்தால். அதாவது பார்த்தீங்கன்னா திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால், படிக்கணும் என்று பாடியவர் யாருன்னு சொன்னா கபிலர். இந்த தொடரை வச்சு சொல்லிடலாம். பனையளவு காட்டும் படித்தால். சரிங்களா? அப்போ இந்த தொடருக்கு, இந்த செயலுக்கு உரியவர் யாருன்னு சொன்னா கபிலர். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பாருங்க. நலவெண்பா என்ற நூலை இயற்றியவர் யாரு? நலவெண்பா. ஒட்டக்கூத்தர் இல்லை, சேக்கிழார் இல்லை, ஔவையார் இல்லை, புகழேந்தி புலவர். புகழேந்தி புலவர் எழுதியதுதான் நலவெண்பா. சரிங்களா? நலன் தமையன் அந்த மாதிரி. புகழேந்தி புலவர் எழுதியது நலவெண்பா என்ற நூல். சரிங்களா? ஒட்டக்கூத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவர் உலா அந்த மாதிரி நூலை எழுதியிருக்காரு. சரிங்களா? சேக்கிழார் பெரிய புராணம். ஔவையார் வந்து பார்த்தீங்கன்னா பிற்கால ஔவையார், சங்ககால ஔவையார் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம பார்த்துருப்போம். மூதுரை, நல்வழி, கொன்றை வேந்தன் இதெல்லாம் பிற்கால ஔவையார். புறநானூற்று பாடல்களை எழுதியவங்க இவங்க சங்ககால ஔவையார். சரிங்களா? அதனால நலவெண்பாவின் ஆசிரியர் யாருன்னு சொன்னீங்கன்னா புகழேந்தி புலவர். ஆப்ஷன் பி சரியான விடை. பின்வரும் தவறான இணையை தேர்க. இங்க வர்றதெல்லாம் தவறான இணை எதுன்னு கேட்குறாங்க. பொன்னை பரி என்று கூறுவது குழுவுக்குறி. ஆமா, சரி. ஒரு குறிப்பிட்ட குழுவுக்குள்ளே புரியும்படி பேசுவது பரின்னு சொல்லுவாங்க. ரைட்டு. இறந்து விட்டார் என்பதற்கு பதிலாக இறைவன் அடி சேர்ந்தார் என்று சொல்வது மங்களம். சரிங்களா? மங்களம் சொல்லுவாங்க. அதாவது அமங்கலமான சொற்களை நீக்கிவிட்டு மங்களமான சொற்களை இயற்கை எழுதினார், இறைவன் அடி சேர்ந்தார், காலம் எழுதினார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? காலம் ஆகினார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி
நகர்ப்புறம் என்ற சொல்லை புறநகர் என்று கூறுவது இலக்கணம் உடையது கிடையாது, இலக்கண போலி. ஏன்னு சொன்னா இந்த வார்த்தைகளை மாத்தினாலும் அதனுடைய பொருள் மாறாது, அதுதான் இலக்கண போலி. இப்ப நகர்ப்புறம்ன்றத புறநகர்னு போட்டாலும் பொருள் மாறல, அப்ப அது இலக்கணம் உடையதுன்னு வரக்கூடாது, இலக்கண போலின்னு வரும். அது கோயம்புத்தூர் என்பது கோவை என்று கூறுவது மறு, இது சரி. ஒரு வார்த்தைகள் ஒரு சொல்லு திரிந்தோ பிறழ்ந்தோ சிதைந்தோ வருவதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மருவுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கோயம்புத்தூர் கோவைன்னு சொல்லுவோம், அப்போ அது கரெக்ட், மருவு தான். சோழ நாடை சோநாடுன்னு சொல்லுவோம், திருச்சிராப்பள்ளியை திருச்சின்னு சொல்றோம், இதெல்லாம் மருவு. சரிங்களா? அப்போ இது சி மட்டும்தான் தவறா இருக்கு. அப்போ சி என்பது இந்த வினாவிற்கான சரியான விடை. அடுத்தது விலங்குகளின் இளமை பெயர்கள், அதுல தவறானது எதுன்னு கேட்குறாங்க. கழுதை குட்டி சரி, எலிக்குட்டி அதாவது எலி குஞ்சுன்னு கூட சொல்லுவாங்க, சரிதான். குரங்கு குட்டி இதுவும் சரிதான், ஆனா மான் குட்டின்னு சொல்லக்கூடாது, மான் கன்றுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால ஆப்ஷன் டி என்பது இதுல தவறான இளமை பெயர். இதற்கு சரியானது ஆப்ஷன் டி. சரிங்களா? விலங்குகளின் இளமை பெயர்களில் தவறானது ஆப்ஷன் டி, மான்குட்டி. சரிங்களா? அடுத்தது அசலாம்பிகை அம்மையார், அவங்களை இக்கால ஔவையார் என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. திருவிக. அசலாம்பிகை அம்மையாரை இக்காலத்தின் ஔவையார் என்று குறிப்பிட்டவர் திருவி கல்யாண சுந்தரனார். சரிங்களா? ஆப்ஷன் ஏ திருவிக. அடுத்து வேணா பாருங்க, எவ்வகை வாக்கியம். சரிங்களா? மாணவன் பாடம் படித்திலன். சரிங்களா? இது என்னன்னு கேட்குறாங்க. உடன்பாட்டு வாக்கியம்னா படித்தான்னா உடன்பாடு வந்துருக்கும், அப்போ இது கிடையாது. கலவை வாக்கியமும் கிடையாது. இப்போ எதிர்மறை வாக்கியமா அதாவது எதிர்மறை வாக்கியமா பொருள் மாறா எதிர்மறை வாக்கியமான்னு பார்க்குறோம். மாணவன் பாடம் படித்திலன், அப்போ படிக்கல, அப்போ எதிர்மறை வாக்கியமா தான் வரும். இப்போ இங்க பொருள் மாறா எதிர்மறைன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது காந்தியடிகள் உண்மை பேசாமல் ஈரார் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கலாம். காந்தியடிகள் உண்மை பேசாமல் ஈரார்னு வருதுன்னா அப்போ உண்மை பேசாம அதாவது எதை தான் பேசுவார், அவர் உண்மையை தான் பேசுவார், அதை தான் வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. காந்தியடிகள் உண்மை பேசாமல் இருக்க மாட்டார் அப்படின்னா அப்போ என்னதான் பேசுவார், அவர் உண்மையை தான் பேசுவார், அதுதான் பொருள் மாறா எதிர்மறை. இங்க படித்திலன் அப்படின்னு வருது, பாடம் படித்திலன் படிக்கல, அப்போ எதிர்மறை வாக்கியம். சரி, அடுத்தது பாருங்க, காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் எல்லாருக்கும் தெரியும், அம்புஜத்தம்மாள். சரிங்களா? காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் அம்புஜத்தம்மாள். சரிங்களா? மூவலூர் ராமர் தான் உங்களுக்கு தெரியும், திராவிட சிந்தனையாளர், சமூக செயற்பாட்டாளர். திருமண உதவித்தொகை திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பெயரால் கொடுக்குறாங்க. சரிங்களா? இவங்களாம் சுதந்திர போராட்ட வீரர்கள். சரிங்களா? ஆகவே காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் அம்புஜத்தம்மாள். சரிங்களா? மா பலா வாழை என்பது என்னன்னு கேட்குறாங்க. சரி, ஓமை தொகையா? இல்லை, ஓமைப்படுத்தல. வேற்றுமை தொகையா? நடுவில் எதுவும் வராது. எண்ணுமைனா உம்மு வெளிப்படையாக வரும். அப்போ உண்மை வெளிப்படையாக வந்துக்குதுன்னா இல்லை, வரல, அப்போ எண்ணுமையும் கிடையாது. உண்மை தொகை என்பது சரியான விடை. ஏனென்றால் உண்மை மறந்துடும், மாவும் பலாவும் வாழையும், அந்த உண்மை மறைந்து வருது, அதனால அது உண்மை தொகை. சரிங்களா? அடுத்தது பாருங்க, பின்வரும் தவறான இணையை தேர்க. அதாவது எது தவறாக இருக்கோ அதை பண்ண சொல்லியிருக்காங்க. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் சரி, திருத்தக்க தேவர் சிவக சிந்தாமணி சரி, குண்டலகேசி நாதகுத்ரா சரி. இங்க வளையாபதி அப்படின்ற நூலை தோலாமொழி தேவர்னு எழுதியிருக்காங்க, தவறு. இது வந்து ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை, ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை, கிடைக்கல. சரிங்களா? அப்ப ஆப்ஷன் சி என்பது இங்க சரியான விடை. வளையாபதிக்கு தோலாமொழி தேவர் என்பது தவறு. சரிங்களா? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று கூறியவர்
திருமூலர் ஒன்றே குலம் ஒருவனே தேவனும் திருமந்திரத்தில் சொல்லியிருப்பார். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் அப்படின்னு சொல்லியிருப்பார் திருமூலர். சரிங்களா? அடுத்தது தைரியநாதர் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டவர் யாருன்னா கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி, அதாவது வீரமாமுனிவர். இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். இவர் தான் வந்து தன்னுடைய பெயரை தைரியநாதன் என்று மாற்றிக்கொண்டார். சரிங்களா? கால்டுவெலும் இல்லை, ஜி போப்பும் இல்லை, மேக்சிமம் இல்லை. சரிங்களா? இவங்க எல்லாமே தமிழறிஞர்கள் தான். அடுத்தது பாருங்க, பரமார்த்த குருகதை என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு சொன்னா வீரமாமுனிவர். கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி என்று அழைக்கப்படுகின்ற வீரமாமுனிவர். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழின் முதல் அகராதியான சதுரகராதி, தொன்னூல் விளக்கம், இந்த பரமார்த்த குறுகதை போன்ற நூல்களை எல்லாம் எழுதியிருக்காரு. திருக்காவலூர் கலம்பகம் போன்ற நூல்களை எல்லாம் எழுதிய மிகச்சிறந்த ஒரு தமிழறிஞர். சரிங்களா? வீரமாமுனிவர். அப்போ பரமார்த்த குருகதை என்ற நூலினுடைய ஆசிரியர் ஆப்ஷன் சி வீரமாமுனிவர். 78, அதாவது வருவல் தின்றான், அதாவது ஆகு பெயர் கேட்டிருக்காங்க. வருவல், வருவல் வறுக்கிறது, அப்போ அது தொழில் பெயர். சரிங்களா? 2 இருக்கிறது, இது ஒன்று தான். அப்போ ஆப்ஷன் டியா தான் சரியா இருக்கும். இருந்தாலும் பார்க்கலாம். சித்திரை வந்தால், சித்திரைன்றது இங்கே கால பெயர், அப்போ காலவாக்கு பெயர். பிக்கு 3. வெற்றிலை நட்டான், வெற்றிலை நட்டான் என்றது இங்கே என்ன வரும்? ஒரு உறுப்பு. வெற்றிலை என்பது ஒரு செடியினுடைய உறுப்பு, அப்போ சினையாக பெயர் 1. வகுப்பறை சிரித்தது, வகுப்பறை என்பது ஒரு இடம் 4. அப்படி நேராகவே பொருந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் டி சரி. வருவல் தின்றான் தொழிலாக பெயர், சித்திரை வந்தால் காலவாக பெயர், வெற்றிலை நட்டான் சினையாக பெயர், வகுப்பறை சிரித்தது இடவாகு பெயர். சரிங்களா? அடுத்தது பாருங்க, நாடக உலகின் இமயமலை. நாடக உலகின் இமயமலை என்று அழைக்கப்படுவர் யாருன்னா சங்கரதாஸ் சுவாமிகள். இவர் தான் நாடக உலகின் இமயமலை என்று சொன்னவர். நாடகத்தில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தியவர், நாடகத்தை மிக பரவலாக்கிய ஒருவர். நாடக உலகின் இமயமலை என்று அழைக்கப்படுவர் சங்கரதாஸ் சுவாமிகள். சரிங்களா? அடுத்தது தாதுகு சோலைதோறும் சண்பக காடுதோறும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் கம்பராமாயணம். தாதுகு சோலைதோறும் சண்பக காடுதோறும் ஒரு நதி பாய்கிறது, அந்த நதி சரையு நதி. சரிங்களா? ஒரு உடல்ல பல உயிர்கள், அதாவது பல உடல்களில் ஒரு உயிர் வந்து அமர்வது போல இந்த சரையு நதி பல இடங்களில் எல்லாம் பாய்ந்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு உடல்ல உயிர்கள் வந்து சேருவது போல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க கம்பராமாயணம் என்ற பாடல்ல. சரிங்களா? அடுத்த வினா, தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று அழைக்கப்பட்டவர் சங்கரதாஸ் சுவாமிகள் தான். இவரும் வந்து யாருன்னா சங்கரதாஸ் சுவாமிகள் தான். அதாவது நாடக உலகின் இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க சங்கரதாஸ் சுவாமிகள் தான். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று அழைக்கப்படுபவரும் சங்கரதாஸ் சுவாமிகள் தான். அந்த அளவிற்கு நாடகத்துறையில மிக பெரும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியவர், பிரபலமாக்கியவர். சரிங்களா? அடுத்தது பாருங்க, இந்த பம்மல் சம்பந்தனார் வந்து தமிழ் நாடக தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க பம்மல் சம்பந்தனார். சரிங்களா? மறைமலையடிகள் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தமிழுக்கு வித்திட்டவர், தனித்தமிழுக்கு வித்திட்டவர். பரிதிமார் கலைஞர் வந்து தன்னுடைய மாணவர்களை இயற்றமிழ் மாணவர்கள் என்று அழைத்தவர். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ சங்கரதாஸ் சுவாமிகள் என்பது சரியான விடை. குயில்கள் கூவியது, இது எவ்வகை வழுன்னு கேட்க. வழு என்பது இலக்கண முறைப்படி தவறாக பேசுவது, அதாவது இலக்கண முறையின்றி தவறாக பேசுவதும் எழுதுவதும் தான் வழுன்னு சொல்லுவோம். சரிங்களா? இலக்கண முறைப்படி தவறாக பேசுறது. அதாவது இங்க குயில்கள் பன்மையில் இருக்கு, கூவியதுன்னு இருக்கு. அப்போ என்ன வரணுங்க? கூவியனன்னு வரும், கூவின கூவியன அப்படின்னு வரும். ஆனா அங்க கூவியதுன்னு ஒருமையில கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க ஒருமைப்பன்மை பிரச்சனை வருது, ஒருமைப்பன்மை வலு வருது, தவறு வருது, குற்றம் வருது. ஆகவே இது வந்து ஒருமைப்பன்மைன்னு சொல்லும் போது அதை எண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் டி எண் வழு என்பதுதான் சரி. மரபு வழுவும் இல்லை, திணை வழுவும் இல்லை, பால் வழுவும் இல்லை. ஆண்பால் பெண்பால் உயர்திணை அக்ரிணி இதில் வர்றது பால் வழுவில் வந்துடும். திணை வழு வந்து பார்த்தீங்கன்னா உயர்திணை அக்ரிணியில் வரக்கூடிய உயிர்கள் இதில் வந்துடும். திணை வந்தான் வந்தால் ஆண்பால் பெண்பால் அதில் வர்றது.
உயர்திணை அக்ரிணியா சொல்றது அப்படி சொல்றது. சரிங்களா? மரபு வழு மரபா சொல்லிட்டு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ குயில் வந்து பார்த்தீங்கன்னா கூவியதுன்னு இப்போ சொன்னோம் இல்லைங்களா? குயில் கத்தியதுன்னு சொன்னால் அது மரபு வழு. அந்த மாதிரி மரபாக வர்றதை மாற்றி சொல்லும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குயில் கூவியது என்பது இந்த ஒருமை பன்மை பிழையாக இருப்பதனால் அது வந்து எண் வழு. சரிங்களா? அடுத்தது தமிழ் நாடக தந்தை என்று அழைக்கப்படுபவர் இப்போதான் நம்ம சொன்னோம் பம்மல் சம்பந்தனார். சரிங்களா? பம்மல் சம்பந்தனார் தான் என்ன சொல்றாருன்னா தமிழ் நாடக தந்தை என்று அழைக்கப்படுபவர். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பாடியவர் புரட்சி துறவி ராமலிங்க அடிகளார். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை வடலூர்ல சத்திய தர்மசாலையை நிறுவினாரு. பசித்தோர்க்கெல்லாம் உணவிட்டார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடியவர் வள்ளலார் என்று அழைக்கப்படுகின்ற ராமலிங்க அடிகளார் என்பது சரியான விடை. சரிங்களா? ராமலிங்க அடிகளார். குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்ற பட்டம் பெற்றவர் யாருன்னு சொன்னீங்கன்னா முடியரசன். இவருக்கு தான் கொடுக்குறாங்க. குன்றக்குடி அடிகளார் அவருடைய கையால கவியரசு என்ற பட்டத்தை யாருக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னா முடியரசன் அவர்களுக்கு வழங்குறாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ முடியரசன் என்பது இங்கு சரியான விடை. அடுத்தது தமிழை வடமொழி வல்லாண்மையிலிருந்து மீட்பதற்காக இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர். கிட்டத்தட்ட 172 சிறப்பு பெயர்களுக்கு உரியவர். சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலின் இயக்குனராக இருந்தவர். அதாவது அந்த திட்ட இயக்குனராக இருந்தவர். மிகச்சிறந்த தமிழறிஞர். சொல்லாராய்ச்சியில் ஈடுபட்டவர் தேவநேய பாவாணர். இவர் தாங்க தமிழை வடமொழி வல்லாண்மையிலிருந்து மீட்பதற்காக இறைவன் தன்னை படைத்தான் என்று கூறியவர் தேவநேய பாவாணர். ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. 5ஆம் உலகத்தமிழ் மாநாடு எப்பொழுது நடந்தது? 5ஆம் உலகத்தமிழ் மாநாடு 1981ங்க. இது 5ஆம் உலகத்தமிழ் மாநாடு. 87 6ஆம் உலகத்தமிழ் மாநாடு. 1966 முதல் உலகத்தமிழ் மாநாடு. சரிங்களா? அப்போ 5ஆம் உலகத்தமிழ் மாநாடு எப்போது நடந்துச்சுன்னா 1981. இதை வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அப்போ தமிழக முதல்வராக இருந்திருப்பார். சரிங்களா? ரைட். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். வாழ்க்கைக்கு நிலத்தடி நீர் வளமான ஆதாரமாகும். நிலத்தடி நீர் வளமான வாழ்க்கைக்கு ஆதாரமாகும். வளமான வாழ்க்கைக்கு ஆதாரமாகும் நிலத்தடி நீர். வாழ்க்கைக்கு ஆதாரமாகும் வளமான நிலத்தடி நீர். இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. இது ரெண்டும் செட் ஆகிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் படிச்சு பாருங்க. நிலத்தடி நீர் வளமான வாழ்க்கைக்கு, அப்போ இதுதான் சரி. வாழ்க்கைக்குன்றத விட வளமான வாழ்க்கைக்கு ஆதாரமாகும். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. முகமதி. முகமதி மதினா நிலவு. அப்ப முகமும் நிலவும் ஒன்று என்பது போல கூறுவது உருவகம். இதுவே மதிமுகம்னு வந்திருந்தா நிலவை போன்ற முகம், ஒப்புமை செய்வது. இப்ப மதிமுகம்னு வந்திருந்தா ஓமை. இங்க வந்து முகமதி ஓமையும், அதாவது ஓமைக்கப்படும் பொருளும் ஒன்றென கூறுவது எதுன்னு சொன்னா உருவகம். அப்ப முகமதி என்பது உருவகம் ஆகும். ஓமை தொகையும் வராது, வேங்கோல் வினைமுற்றும் வராது, பண்பு தொகையும் வராது. சரிங்களா? அடுத்தது என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. இக்குறளில் பயின்று வந்துள்ள மோனை. மோனையில எல்லாமே கொடுத்துருக்காங்க. இணை மோனை, பொழிப்பு மோனை, ஒருவு மோனை, கூழை மோனைன்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ கூழை மோனை என்பது இங்க வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா 1 2 3 இப்படி வர்றதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கூழை மோனைன்னு சொல்லுவோம். அப்போ இதுல வந்திருக்கிறது என்னன்னு சொன்னா கூழை மோனை. மொத்தம் 7 வகை மோனைகள்லே இணை மோனை, பொழிப்பு மோனை, ஒருவு மோனை, கூழை மோனை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முற்று மோனைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கூழை மோனை அப்படின்னு சொல்லும் போது 1வது எழுத்து, 2வது எழுத்து, 3வது எழுத்து என்பது போல
இந்த சீர்களில் உள்ள வார்த்தைகளினுடைய முதல் எழுத்துக்கள் ஒன்றாக வரும். அப்போ இது கூழை மோனை. சரிங்களா? அடுத்தது குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து தேர்க. குறில் நெடில் மாற்றம். மடு மாடு. மடுன்னா என்னங்க? இந்த ஏரி ஓரத்தில் இருக்கும், அந்த ஏரி நீர் போகிற இடம், வெளியேற இடம். அப்போ நீர்நிலை. மாடு என்றது ஒரு இனம். மாடு என்பது அக்ரிணை பொது பெயர். ஆண் பெண் ரெண்டு சேர்ந்தது தான், அதாவது இரண்டுமே கலந்தது தான். நம்ம என்ன சொல்லுவோம், பொதுவாக மாடுன்னு சொல்லிடுவோம். அப்போ அதில் ஒரு எருதுன்னு கொடுத்துருக்காங்க, இது சரி. இப்போ செல்வம் இல்லை, பக்கமும் இல்லை. இப்போ இங்கே மடித்து வை இதுவும் கிடையாது. மாடுன்றது பசு குறிகள், இது ரைட்டு, ஆனால் இது தவறு. சரிங்களா? அப்போ இது எல்லாமே பார்க்கும்போது இது எல்லாமே தவறாயிடுது. பி என்பது சரியான விடையாகிறது. மடு என்பது நீர்நிலை, மாடு என்பது எருது. சரிங்களா? கை என்ற ஒரு எழுத்து ஒரு மொழிக்கு சரியான சொல்லை கண்டறிக. ஒரு எழுத்து ஒரு மொழி. கை என்பதற்கு ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. கை. சரிங்களா? இளமை அப்படின்னு சொன்னா பை அப்படின்ற மாதிரி வரும். மை அப்படின்னா அஞ்சனம். மதில் என்பதற்கு சோ அப்படின்னு வரும், மதில். அப்போ ஆப்ஷன் சி சரியான விடை. கை என்பதற்கு ஒழுக்கம் என்பது சரியான விடை. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. 5 மாடுகள் மேய்ந்தன. 5 மாடுகள் மேய்ந்தன. எத்தனை மாடுகள் மேய்ந்தன? மாடுகள் மேய்ந்தனவா, எவ்வளவு மாடுகள், எவ்வளவு மாடுகள் அப்படின்னு போடக்கூடாது. 5 மாடுகள் என்ன செய்கின்றன இதுவும் போடக்கூடாது. மாடுகள் மேய்ந்தனவா இதுவும் போடக்கூடாது. மேய்ந்தனவா ஆம் இல்லைன்னு வரணும். இப்போ எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே எவ்வளவுன்றது சரியா வராது. ஏன்னா எண்ணிக்கையை குறிப்பதற்கு எத்தனை என்பது தான் அங்கே சரி, எண்ணிக்கையை குறிப்பது. ஆகவே இதுதான் சரி. ஏ, எத்தனை மாடுகள் மேய்ந்தன. எவ்வளவு என்றது இதுக்கு நம்ம குறிப்பிட முடியாது, கணக்கிட முடியாது. அதுதான் இங்கே எத்தனை எண்ணிக்கையில் வர்றதுனால எத்தனைன்னு சொல்லணும். சரிங்களா? சரியான அகரவரிசையை தேர்க. மரகதம், மாணிக்கம், முத்து, கோமேதகம். கோமேதகம், மகரதம். இப்போ பாருங்களேன், ம ம ம வருது, கோ வருது. நம்மளுக்கு முதல்ல கா வரிசை தான் வருது, காஞ்ச. சரிங்களா? அப்போ கா எதில் வருது பாருங்க, பியில் வருது. கோமேதகம், மரகதம், மாணிக்கம், முத்து. மா மா மீ மு. அப்போ பி தான் சரி, மீதி எல்லாமே தப்பு. மா வரிசை வருது, வரக்கூடாது. கா வரிசை முதல்ல வரும். அப்போ ஆப்ஷன் பி சரியான விடை. தேடு வினை முற்று முடிஞ்சிருக்கணும்னு சொல்றாங்க. இப்ப இங்க தேடிய அப்படின்னு சொன்னா பெயரெச்சம். தேடினார் இது வினை முற்று, இதான் சரியான விடை. தேடினார் இதான் சரியான விடை. தேடி இது பாத்தீங்கன்னா வினை எச்சம், ஈல முடியுது. வினை எச்சம். தேடுதல் அல்லு தள்ளுல முடியுது. அப்போ இது தொழில் பெயர். ஆகவே தேடு என்பதனுடைய வினைச்சொல் தேடினார். அடுத்த வினா பாருங்க. நீயே செய் வராமல் இருப்பேனா கால் வலிக்கும் வலப்பக்கத்தில் உள்ளது. சரிங்களா? இப்ப தெரிஞ்சதுல இருந்து நம்ம தெரியாததுக்கு போயிடலாம். இது பாத்தீங்கன்னா வினா விடை அந்த பகுதியில் வரும். வலப்பக்கத்தில் உள்ளது இடப்பக்கத்தில் உள்ளதுன்னு சுட்டி காட்டுவது. இப்போ டிக்கு சுட்டு விடை, டிக்கு 2 எங்க இருக்கு பாருங்க, இதோ இருக்கு. சரிங்களா? அடுத்தது கால் வலிக்கும். கால் வலிக்குது அப்படின்னு சொல்ல, கால் வலிக்கும் வரப்போவதை சொல்றோம். அப்போ உருவதை கூறுதல், வருவது. உருவதுன்னா வருவது, வருவதை கூறுறது. அப்போ கால் வலிக்கும் என்ற விடை உருவது கூறல் விடை. சரிங்களா? அடுத்தது பாருங்க, வராமல் இருப்பேனா, என் கூட கடைக்கு வரையான்னு கேட்குறேன். வரான்னா முடிஞ்சு போச்சு. வராம இருப்பனா அப்படின்னு மறுபடி எனக்கு ஒரு வினாவை கேட்பது. அப்போ வினா எதிர் வினாதல். அப்போ 2க்கு 3. நீயே செய் அப்படின்றது ஏவறது. நான் செய்ய மாட்டேன் நீயே செய் அப்படின்ட்டு நம்மளை ஏவி விடுவது. அப்போ ஏவல் விடை. அப்போ 4. ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. சரிங்களா? அடுத்தது கலைச்சொல் அறிக. பயோடெக்னாலஜி. சரிங்களா? உயிரி தொழில்நுட்பம். பயோடெக்னாலஜி என்றது பார்த்தீங்கன்னா
உயிரி தொழில்நுட்பம். இது வந்து பார்த்தீங்கன்னா மீ தொழில்நுட்பம்ன்றது நேனோ டெக்னாலஜின்னு வரும். நேனோ டெக்னாலஜி தான் என்னன்னு சொல்லுவோம்னா மீ நுண் தொழில்நுட்பம். இது வந்து பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜின்றது பார்த்தீங்கன்னா உயிரி தொழில்நுட்பம். அப்போ ஆப்ஷன் ஏ உயிரி தொழில்நுட்பம் என்பது சரியான விடை. அடுத்தது தகடூர் யாத்திரை என்ற நூலினுடைய ஆசிரியர். தகடூர் யாத்திரை, இப்ப தகடூர்னா தர்மபுரின்னு சொல்லுவோம். தர்மபுரி தான் இப்ப இருக்கிற தர்மபுரி தான் அப்போ தகடூர்னு சொல்லுவோம். இந்த தகடூர் யாத்திரை என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. இது புறத்திரட்டில் இருக்கு. இந்த ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை, கிடைக்கல. சரிங்களா? ஆப்ஷன் டி பெயர் அறியப்படவில்லை என்பது சரியான விடை. அடுத்ததாக விகார புணர்ச்சி. இந்த விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்னு கேட்குறாங்க. 3 வகைப்படும். இப்போ புணர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா 2 வகை. ஒன்று இயல்பு புணர்ச்சி, மற்றொன்று விகார புணர்ச்சி. சரிங்களா? இப்போ நம்ம விகார புணர்ச்சி தான் கேட்குறாங்க. 3 வகைப்படும். தோன்றல், புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவது, அதாவது ஒற்றெழுத்துக்கள் தோன்றது. திரு கூட்டல் குரல், திருக்குறள் இக்கு வரும். திரிதல், பொன் கூட்டல் குடம், பொற்குடம். இப்ப நகரம் ரகரமாக திரிது இல்லையா? ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக மாறுதல், திரிதல், மாற்றம் அடைதல், அதுதான் திரிதல். அடுத்தது கெடுதல். மரம் கூட்டல் வேர், மரவேர்னு வரும். இம்முக்க போயிடும். அதுக்கு தான் நம்ம கெடுதல்னு சொல்லுவோம். அப்போ 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல். பொருந்தாத சொல்லை கண்டறியன்னு கேட்குறாங்க. பாக்கு, பாட்டு, பத்து. அதாவது இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு, அதாவது வல்லின சொற்களா வந்திருக்குது. இங்க எல்லாமே ஊல இருக்கு. அதனால வன் தொடர் குற்றியலுகரம் இது எல்லாமே. ஆனா இங்க பாருங்க, நாம இப்படி வரும்போது இது வந்து பாத்தீங்கன்னா மெல்லின குற்றியலுகரம். அப்ப இங்க பஞ்சுன்றது இங்க மெல்லினம். அப்ப இது மட்டும்தான் பொருத்தமற்று இருக்கு. அப்போ பி பஞ்சு என்பது சரியான விடை. சரிங்களா? நன்றி.